श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यं अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तद्दरान् तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्तप्तजीवजीवात्वे नमः। श्रीमच्छटार्यजगदार्यवचोनिमग्नं श्रीभाष्यमङ्गलमहार्थवाग्विलासं श्रीमन्महार्यवरवेङ्कटपादभक्तं श्रीरङ्गसक्तवरदार्यमहं प्रपद्ये। சிவப்பதியான எம்பெருமான் சேத்தனர்களான நம்மை கட்டாட்சிப்பதற்காக நம்மிடத்தில் அனுகிரக புத்தியினால் பல உபகார பரம்பரைகளை செய்கிறான். அச்சித்தில் ஓட்டின்றிருக்கோம். நாம் பிரளய காலத்தில் மெழுகில் ஓட்டின்ற தங்கம் போல இருக்கிற நம்மை கைதூக்கி விடுவதற்காக முதலில் கரணகலேபரங்களை கொடுக்கிறான். கரணகலேபரங்கள்னா கரணம்னா இந்திரியம், கலேபரம்னா சரீரம். அந்த ரெண்டும் இல்லைன்னா எந்த சாதனத்தையும் அனுஷ்டிக்க முடியாது, எந்த போகங்களையும் அனுபவிக்க முடியாது. ஜீவாத்மா பிரளய காலத்தில் எந்த போகமும் இல்லாமல் அப்படியே கிடக்கான். அதுக்காக முதல் உபகாரமாக அதை கொடுக்குறான். அதில் பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்திகள் இல்லைன்னா பொம்மை மாதிரி இருப்போம். அந்த பொம்மையாக இல்லாமல் பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்திகளை இந்திரியங்களுக்கும் சரீரத்துக்கும் கொடுக்குறான் பகவான். அது அடுத்த உபகாரம். அந்த கொடுத்த அதை வைத்து கொண்டு எப்படி நாம் விநியோகப்படுத்துறது தெரியாது. அதுக்காக ஞானத்தை கொடுக்குறான். அதாவது வேதங்களை கொடுக்குறான் பகவான், சாஸ்திரங்களை கொடுக்குறான். அப்படி வேதங்களுக்கு விசதீகரணம் பண்ணக்கூடிய உபபிரமணங்கள், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் இவற்றை கொடுக்குறான். வேதத்தினுடைய பூர்வபாகத்துக்கு விசதீகரணமாக ஸ்மிருதிகளையும், உத்தர பாகத்துக்கு விசதீகரணமாக இதிகாச புராணங்களையும் பகவான் கொடுக்குறான். அதுக்கு மேலே இவைகளெல்லாம் தானே இந்த தர்மங்களில் நாம் இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறான். எவ்வளோதான் கிரந்தங்களில் இருந்தாலும் தர்மத்தை அனுஷ்டிக்கிற ருச்சி வராதுன்றதுக்காக தானே அவதாரம் பண்ணி அனுஷ்டித்து காட்டுறான். பகவான் விஜாத்தியன், அவன் அனுஷ்டிக்கலாம், நம்மால முடியாதுன்னு ஒதுங்கிடுவோமேன்றதுக்காக சஜாத்தியர்களான மகான்களை அவதாரிக்க பண்ணி அந்த அர்த்தங்களெல்லாம் அவள் மூலமாக வியாக்கியானமிடச் செய்தும் காட்டுறான். அனுஷ்டிக்க வேண்டிய அர்த்தங்களை அவளுடைய அனுஷ்டானத்தாலேயும் நமக்கு காட்டுறான். அதனால் அந்த அனுஷ்டிக்கிறதுலேயும் உற்சாகம் உண்டாகும், அந்த கிரந்தங்களை அறிவதிலும் நமக்கு உற்சாகம் உண்டாகும். அவர்கள் பல பிரகாரமாக பகவான் கொடுத்த அந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் விவரித்து காட்டிருக்கா. இன்னைக்கு தலைப்பு மாமுனிகளின் வேதாந்தார்த்த விசதீகரணம். வேதாந்தார்த்தங்கள் ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனகரங்கள், அதை பகவான் தான் கொடுக்குறான். அவைகள் தெளிவாக நமக்கு தெரியறதுக்காக மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானங்களில் அப்படி அதை விரிவுபடுத்தி காட்டுறார். அப்படி அவர் தத்துவத்திரைய வியாக்கியானத்தில் பல அர்த்தங்களை காட்டியிருக்கார். சில அர்த்தங்களை இன்றைக்கு உபன்யாசத்துக்கு விஷயமாக கொண்டு அனுபவிக்கலாம். இவ்வர்த்தங்களை எல்லாம் அடியனுக்கு போதித்த அடியனுடைய ஆச்சாரியன் வேலுக்குடி வரதாச்சாரியர் சுவாமி, அவர் திருவடிவாரத்தை பணிந்து கொண்டு அடியன் ஆரம்பிக்கிறேன். ஆத்மஸ்வரூபம் தேகாதி விலக்ஷணம் என்று பகவான் கீதையில் சொல்கிறான். 13ஆம் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தினால அதை சொல்கிறான். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இது தத்விதா என்று எம்பெருமானுடைய திருவாக்கு.
இதை ஆத்மஸ்வரூபத்தினுடைய தேகாதி வைலட்சண்யத்தை பிளலோகாச்சாரியர் சித்பிரகரண தத்துவத்திரயத்தில் சித்பிரகரணத்தில் 5வது சூர்ணிகையினால் அருளி செய்கிறார். அந்த 5வது சூர்ணிகைக்கு வியாக்கியானம் படுற போது பல அர்த்தங்களை காட்டி கொடுக்குறார் மணவாள மாமுனிகள். முதல்ல கீதையில் எம்பெருமான கீதா பாஷ்யத்தில் சொன்ன அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இதம் ஷரீரம் கௌந்தேய என்கிற ஸ்லோகத்தில் எம்பெருமானார் காட்டக்கூடிய அர்த்தம். இதம் ஷரீரம் தேவோகம் மனுஷ்யோகம் ஸ்தூலோகம் கிருஷோகம் இது ஆத்மனா போக்த்ரா சக சாமானாதிகரண்யேன பிரதீயமானம் போக்துராத்மனோ அர்த்தாந்தரபூதம் தஸ்ய போகக்ஷேத்திரம் இது ஷரீர யாதாத்மவித்பிஹி அபிதீயதே. இந்த ஷரீரமானது நான் தேவனாக இருக்கிறேன், நான் மனுஷனாக இருக்கிறேன், நான் மனுஷன், நான் ஸ்தூலன் பருத்தவன், கிருஷக நான் இழைத்தவன் என்று ஆத்மாவான போக்தா இருக்கானே அவனோட ஏகார்த்தமாக தோற்றமளிக்கிறது. அப்படின்னா சாமானாதிகரண்யேன பிரதீயமானம்னு கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் அருளி செய்கிறார். அப்படின்னா சாமானாதிகரண்யம்னா சமானமான அதிகரணத்தை உடைமை, அதாவது சமானமான விசேஷத்தை உடைமைன்னு அர்த்தம். மனுஷ்யா என்கிறது தேகம், அகம் என்கிறவன் ஆத்மா. அப்போ மனுஷ்யா அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா மனுஷ்ய விசிஷ்டா அப்படின்னு அர்த்தம். மனுஷ்யருக்கு உள்ளிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மனுஷன் என்கிற தேக விசிஷ்டன், தேகத்தை விசேஷணமாக கொண்டவன் அர்த்தம். அகம் அப்படின்னா பிரத்யக்த விசிஷ்டா அப்படின்னு அர்த்தம். 2 தர்மங்கள், அதாவது இந்த இடத்துல திரவியமே அது ஒரு தர்மமாக கருதப்படுறது. திரவியம் எதுன்னு கேட்டால் சரீரமே. அப்புறம் ஆத்மாவுக்கு தனியாக இருக்கிற பிரத்யக்தம் எது வேணால் வச்சுக்கலாம், நிறைய தர்மங்களையும் வச்சுக்கலாம். பிரத்யக்தம், ஏகத்துவம், அனுகூலத்துவம், அணுத்துவம் எல்லாம். அதனால் அது சாஸ்திர சித்தமாக இருக்கிற அணுத்துவத்தை நம்மளால் உடனே கிரகிக்க முடியாது. அதனால் பிரத்யக்தம் அவனவனுக்கு அப்படியே அனுபவ சித்தமாக இருக்கும். அதாவது எனக்கு தோற்றுகிறேன், தனக்கு தோற்றுதல் பிரத்யக்தம். ஏகத்துவம் அதில் சந்தேகமே இல்லை, பாமரன் கூட தெரிஞ்சுக்கலாம். பிரத்யக்தமாவது கொஞ்சம் பண்டித ஆளால் தெரிஞ்சுக்கிற முடிகிற அர்த்தம்னா எனக்கு தோற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் அதுவும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏகத்துவம் நான் ஒருவன் என்பதில் யாருக்குமே சந்தேகமே இல்லை. அதனால் ஏகத்துவம் நம்மால் அறியப்படுறது. அதேமாரி ஆனந்த ரூபத்துவம் நான் சுகி அப்படின்றதும் அறியப்படுறது. அனுகூலத்துவம் நான் எனக்கு அனுகூலம் அப்படின்ற அர்த்தமானது அவனவனாலே அறியப்படுறது. அதனால பிரத்யக்தம், ஏகத்துவம், அனுகூலத்துவம் என்ற தர்ம விசிஷ்டன் அகம். அதேமாரி தேக விசிஷ்டன் அவனே தான் அகம். அதனால் இப்போ என்ன அர்த்தம், 2 விசிஷ்டங்களுக்கு ஐக்கியம், அதுதான் சாமானாதிகரண்யம். விசிஷ்டங்களில் அப்போ தான் விசேஷம் ஏகமாக இருக்குது, விசேஷனம் மாறி இருக்குது. விசேஷனம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றில் தேகம் விசேஷனம், இந்த தர்மம் இன்னொரு இடத்துல விசேஷனம். அதனால் இந்த பிரத்யக்த தர்ம விசிஷ்டனும் மனுஷ்ய சரீர விசிஷ்டனும் நானே அப்படின்றது அந்த சாமானாதிகரண்யத்தினுடைய அர்த்தம். அதுதான் அப்போ ஏகார்த்தம். ஏகார்த்தம் அப்படின்றது என்னன்னா விசேஷணத்தில் பேதம் இருந்து விசேஷத்தில் ஐக்கியம் இருக்கிறது தான் சாமானாதிகரண்யம். அதனால் அநேக விசேஷண யுக்தானாம் பதார்த்தானாம் ஏக விசேஷிய வர்த்தமானத்துவம், அது சாமானாதிகரண்யம். அர்த்தத்தில் இருக்கிற சாமானாதிகரண்யம் அதைத்தான் இங்கே எடுத்திருக்கார். தத் போதக சப்தங்களுக்கு அப்போ அநேக விசேஷண போதக சப்தானாம் ஏக விசேஷிய தத் விசேஷண விசிஷ்ட ஏக விசேஷிய போதகத்துவம் அப்படின்னு வந்ததுன்னா அது சப்த சாமானாதிகரண்யம். இப்படி இங்கே அர்த்தத்தில் சாமானாதிகரணத்தில் எடுக்கிறார். போக்தாவான ஆத்மாவோட சேர்ந்து ஐக்கியம் இருக்குது அப்படின்றதுனால போக்துர் ஆத்மனோ அர்த்தாந்தர பூதம். அப்போ சாமானாதிகரண்யம் இருக்குதுனால விசேஷணத்தில் பேதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்,
சரீரமானது விசேஷமாக இருக்கிறதுனால விசேஷமான அகம், அதாவது போக்தா அவனை காட்டிலும் பின்னமாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அவனுக்கு போக க்ஷேத்திரமாக இருக்குது. அப்புறம் ஷரீர யாதாத் அப்படின்னு ஷரீர யாதாத்ம வித்திகி அபிதீயத்தே, ஷரீரத்தை உள்ளபடி அறிந்தவர்களாலே அறியப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ பகவான் இந்த தேகாத்ம விவேகத்தை உண்டாக்குகிறான். தேகமே ஆத்மானு பிரமிச்சு கொண்டிருந்தால் இவன் தப்பாக தான் காரியம் பண்ணுவன். அதனால தேகத்துக்கு வேணுங்கிறதோ தனக்கு வேணுங்கிறதா நினச்சி அதர்மங்களில் பிரவர்த்தித்து நரகத்தை அடைவன். அதனால் தேகாத்ம ஐக்கிய ஞானம் அப்படின்றது இவனை நரகத்தில் தள்ளும். தேகாத்ம விவேக ஞானம் அப்படின்றது மோட்சத்துக்கு வழியாக இருக்கும். அதனால பகவான் தேகாத்ம விவேகத்தை அந்த 13ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறான். அப்படி இது ஒரு வேதாந்த அர்த்தம். தேகாத்ம விவேகம், விவேகம்னா வேறுபாடு. அந்த விவேக ஞானம் நமக்கு வரணும், அந்த வேறுபாட்டை பற்றின ஞானம் வரணும். அது வேதாந்த அர்த்தத்தில் ரொம்ப முக்கியமான அர்த்தம். வேதமானது ஆத்மா வேற அப்படின்னு தான் சொல்கிறது. அது ந ஜாயத்தே மிரியத்தேவா விபஷ்சித்து அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. இவன் பிறக்கிறான் அல்லன் இறக்கிறான் அல்லன். விபஷ்சித்துன்னா எல்லாம் அறிந்தவன், அதாவது பல அறிவுகளை உடையவன், விதமான ஞானங்களை உடையவனான ஜீவாத்மா பிறக்கிறான் அல்லன் இறக்கிறான் அல்லன் அப்படின்னு நித்தியன்னு சொல்கிறது. தேகம் கண்ணதற்கே அழியிறதை பார்க்கறதுனால நித்தியம் அன்னுன்னு நமக்கு தெரியும். அதனால் தேக வைலட்சண்யத்தை எப்படி சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அதனால் வேதாந்த அர்த்தம் தான் அந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு இருக்கிற வைலட்சண்யம். அதை மாமுனிகள் 5வது சூத்திர வியாக்கியானத்தில் தத்துவத்திரயத்தில் 5வது சூத்திரம் ஆத்மஸ்வரூபம் தேகாதி விலக்ஷணமானபடி எண்ணில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். அங்கே இவர் தத்துவசேகரத்திலையும் பிள்ளலோகாச்சார அருளி செய்ததை எடுத்து மாமுனிகள் இங்கே காட்டுறார். பல யுக்திகளை காட்டுறார். இங்கே தேகம் அநேக அவயவ சங்காதாத்மகம் என்னுமிடம் சித்தம். இது நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும். சித்தம்னா ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தெளிவாக தெரிகிறது. கை, கால், கண், காது இன்னும் பல அவயவங்களுடைய கூட்டாக இருக்கிறது தான் சங்காதம்ன்றது. சேர்ந்த ஒரு பதார்த்தம் தேகம் அப்படின்னு தெரிகிறது. ஆத்மான்றவன் அவயவங்களே அற்றவன். அதைத்தான் சொல்கிறார். அதில் எல்லா அவயவங்களுக்கும் சைதன்யம் உண்டாகில் அநேக சேத்தன உபலப்தி பிரசங்கிக்கும். இது முதல் யுக்தி. தேகம் அநேக அவயவ சங்காதாத்மகம் அப்படின்னு இருக்கு. அதுவே ஆத்மா நானே தேகம்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ நானே தேகம்னா நான்ன்றவன் அறிவாளி. அப்போ அறிவாளியானவன் அறிவற்ற தேகமாக ஆக முடியாது. அப்படியே நினச்சிண்டா அப்படியே அதுக்கு எதிர் சொல்கிறார். அநேக அவயவ சங்காதாத்மகமாக இருந்துட்டுருக்கு. அப்போது நான் எப்படி இருக்கேன்? ஒருவனாக தோற்றுகிறேன். அப்போ நான் இப்போ அநேக அவயவங்களோடு இருக்கிறவனா தோற்றமளிக்கவில்லை. அநேக அவயவங்கள் உள்ளவனா தோற்றமளிக்கிற தேகம் அவயவங்கள் இல்லாத நானாக ஆக முடியாது. முதல் யுக்தி இது. அடுத்தது இதில் என்ன சொல்கிறார்? சைத்தன்யம் எல்லா அவயவங்களுக்கும் இருந்ததுனால் அநேக சேத்தன உபலப்தி பிரசங்கிக்கும். இந்த உபலப்தினா சாட்சாத்காரம். இப்போ தலையிலையும் சைத்தன்யம். இப்போ ஆத்மா சைத்தன்யம் உள்ளவன், சைத்தன்யம்னு அறிவு உள்ளவன். அப்போ தலையில் ஞானம் இருக்குது, கையில் ஞானம் இருக்குது, காலில் ஞானம் இருக்குது, இந்த கையில் ஞானம் இருக்குது, அப்புறம் பயத்தில் ஞானம் இருக்குது. இப்படின்னு ஆயிடுத்துன்னா என்ன ஆகிடும்? ஞானம் இருக்கிறவன் நான் என்று விவகரிக்கப்படுறவனா ஆவான். ஞானம் இருக்கிறவன் நான் நம்ம விவகரிக்கிறோம், அதாவது சொல்கிறோம். அதே மாதிரி உணர்கிறோம். அப்போ அந்தந்த அவயவங்களில் சைத்தன்யம் இருந்தால் அத்தனை நான்கள் சேரும் இந்த உடம்புலையே. அப்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டால், 2 பேரிடத்துல ஞானம் இருந்தாலே எங்கேயாவது ஒரு இடத்துல விவாதம் வரலாம். ஒத்துமையாகவும் இருக்கலாம், ஆனால் சமயத்தில் விவாதம் வரலாம். அப்போது என்ன ஆகும்? இப்போ இந்த கையில் சைத்தன்யம் இருக்குது, அது உன்னை எடுக்கணும்னு நினைக்கிறது. இந்த கையில் சைத்தன்யம் இருக்குது, அது எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறது. அப்படின்னா அந்த உடம்பு எப்படி பிரயத்தனம் பண்ணும்?
நான் நடக்குமா, அதாவது அது எடுக்கிறதுக்கு போகுமா போகாதா? அப்போ இது எதுக்கு பலம் இருக்கோ அதுபடி நடக்கும். ஆனால் லோகத்தை இப்போ நம்ம அனுபவத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவாதமே இல்லாத ஒரே ஒரு கட்டளைப்படி தேகம் நடக்கிறத அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன இருக்க முடியாது, வெவ்வேறு அவயவங்களில் சைத்தன்யம் இருக்க முடியாது. சைத்தன்யம் இருந்தால் நான் அத்தனையும் சொல்ல வேண்டி வரும். அதனால் அது இல்லைன்ற அநேக சேத்தன உபலப்தி பிரசங்கிக்கும். அதுக்கு மேலே அவயவங்களுக்கு அந்யோன்ய அவிவாத நியமம் இருக்கப்படாது. அவிவாத நியமம் இருக்குது. எங்கேயாவது ஒரு சமயம் விவாதம் வந்துடலாம், அப்படி வரதே இல்லை. அவிவாதம் நியமேன இருந்துட்டுருக்கு. அதனால் அநேக சேத்தனர்கள் இருக்க முடியாது, ஒரு சேத்தனம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவத்தில் மமதா புத்தியும் மமதா விவகாரமும் கூடாது. அது வேற ஒரு தோஷம் வரும். இப்போ என்னுடைய கை இதுதான் மமதா புத்தி, என்னுடைய கால் இதான் மமதா புத்தி அப்படியே சொல்கிறச்சே என்னுடைய கை என்னுடைய கால் என்று விவகாரம் வாக்கிலிருந்து ஒரு வாக் வருது. அதாவது விவகாரா அப்படின்ற சப்தத்துக்கு ஞான ஜனக சப்த பிரயோகா அப்படின்னு சப்தத்துக்கு அர்த்தம் விவகாரஹான்னா. இப்போ நாம் ஒரு சப்த பிரயோகம் பண்ணுறோம்னா அதுலேருந்து ஞானம் உண்டாருது. அப்போ ஞானத்தை உண்டாக்குற சப்த பிரயோகம் தானே விவகாரம். அதுவும் என்னுடையது அப்படின்னு தான் வருது. நான் என்று வரணும். எங்கள் சைத்தன்யம் இருந்தால் என்ன வரணும், நான் வரணும். இப்போ இந்த கையே நான்னு சொல்லணும், அந்த காலே நான்னு சொல்லணும். அப்படி வரல விவகாரம், நமக்கு புத்தியும் வரல. அப்படி என்னுடையதுன்னு வர்றது அப்படி தான் வருது. ஓர் அவயவத்துக்கே சைத்தன்யம் கொள்ளில் அது விச்சின்னமானால் அவயவாந்தரம் அது அனுபவித்ததை ஸ்மரிக்கக்கூடாது. அதுக்காக இதை இப்படி மாத்தரா அப்படின்னு வச்சுப்போம். ஒரு அவயவத்தில் தான் சைத்தன்யம் இருக்குது, பல அவயவங்களில் இருந்தால் மட்டும்தான் என்னாகும், இந்த அநேக நான்கள் வரும், விவாதங்களும் வரலாம் அப்படின்னு ஆகும். அது கிடையாது. இப்போ ஒரு அவயவத்தில் தான் சைத்தன்யம் இருக்குது, மற்றதில் இல்லை. அதனால் ஆத்மான்னு தனியாக ஒன்றும் கிடையாது, அதுலேயே சரீரத்திலே சைத்தன்யம் இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இப்போ கையில் சைத்தன்யம் வச்சுட்டோன்னா அது விச்சின்னமானால், அது வெட்டுப்பட்டால் அவயவாந்தரம் அது அனுபவித்ததை ஸ்மரிக்கக்கூடாது. வேறொரு அவயவம் இருக்க, அந்த அவயவமானது அது என்ன பண்ணித்தோ அதை ஸ்மரிக்கக்கூடாது. இப்போ இந்த கையினால் அன்றைக்கி எடுத்துட்டு இருந்தேன், அன்றைக்கி இந்த கையினால் அதை வேகமாக வீச முடிஞ்சுது, இந்த கையை வைத்து பல காரியங்கள் செய்தேன் என்றெல்லாம் என்ன வருது, ஸ்மரணம் வருது பின்னால். அந்த கை வெட்டுப்பட்டு எடுத்து அப்படின்னால் அங்கே நான் அங்கே இருந்ததுன்னு வச்சுப்போம், அது போயிடுத்து. அப்போ வேறொரு சைத்தன்யம் ஸ்மரிக்கிறது, அது ஸ்மரிக்கவே கூடாது அப்புறம். அதனால் ஒரு அவயவத்துக்கு சைத்தன்யம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அது விச்சின்னமானால் அவயவாந்தரம் அது அனுபவித்ததை ஸ்மரிக்கிறதே, அந்த ஸ்மரணம் வரக்கூடாது. ஏன்னா அந்த சைத்தன்யமே போயிடுது, அதோட ஸ்மரிக்கக்கூடாது. எப்படி போலன்னா, இப்போது வேறொரு தேகத்தில் அவன் என்ன காரியம் பண்ணான் அப்படின்றத நாம் என்ன பண்ண முடியாது, ஸ்மரிக்க முடியாது, இன்னொருத்தன் ஸ்மரிக்க முடியாது. ஏன்னா இங்கே அது இல்லை, அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஸ்மரித்தல் அப்படின்னு எப்போ வருதோ அதனால் ஒரு அவயவத்தில் சைத்தன்யம் இருக்க முடியாது, அப்போ நான் இருக்க முடியாது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த நான் இருக்குது, அந்தந்த அவயவங்களில் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கையே நானாக இருக்குது அப்படின்றது கிடையாதுன்ற. அதுக்கப்புறம் அகம்புத்தி, பின்பு அகம்புத்தி விவகாரங்களும் மமதா புத்தி விவகாரங்களும் தவிர வேணும். அகம் புத்தியும் வரக்கூடாது, அகம் விவகாரமும் வரக்கூடாது. ஏன்னா அந்த சைத்தன்யம்ன்றது தான் அகம், அது போயிடுச்சுன்னா அந்த கை போன பிறகும் கூட அகம்னு விவகாரம் வருது, புத்தியும் வருது. அதனால் அதுவும் கூடாது. சரீர அதுக்கு மேலே சர்வ சரீர வியாபியான சுகதுக்க அனுபவமும் கூடாது, அதுவும் பொருந்தாது. எப்படின்னா சர்வ சரீரத்திலையும் சுகங்களும் துக்கங்களும் ஏற்படுகின்றன. காலில் முள்ளு குத்தி வருது, பாதையமே வேதனான்னு புத்தி வருது. தலையில் குளிர்ச்சியாதோ பதார்த்தம்
அந்த சந்தனம் தான் தேய்க்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அது நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது அப்படின்னால், அல்லது குளிர்காலமாக இருந்தால் அப்போ உஷ்ணமாக காற்றுப்பட்டால் அப்போ கூட நல்லா இருக்கும். உடம்புல மேலே தலையிலையும் சரி மற்ற அவயவங்கள்லையும் உஷ்ணமாக காற்று படுறச்சு அந்த சுகமும் இருக்கும். காலில் முள்ளு குத்தினா வேதனையும் இருக்குது. அப்போ சர்வ சரீரத்திலையும் வியாபிச்சிருக்கிற சுகதுக்கங்கள் ஒத்தனால உணரப்படுகின்றன. இப்போ ஒரு அவயவத்தில் தான் சைத்தன்யம் இருந்தால் சர்வசரீர வியாபியான சுகதுக்கங்கள், அப்போ அதாவது அந்தந்த பாகங்களில் ஏற்படுற சுகதுக்கங்கள்னு அர்த்தம். ஒரே சுகம் சர்வ சரீரத்திலையும் வியாபிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ஒரே துக்கம் வியாபிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கிறன்னு அர்த்தம். அந்தந்த இடங்களில் ஏற்படுற சுகதுக்கங்கள் ஒருத்தனுக்கு தெரிய வருகின்றன. அவன் நான் என்கிறவன் அதை உணர்கிறான். இப்போ ஒரு அவயவத்தில் சைத்தன்யம் இருந்து போயிடுத்துன்னா சர்வசரி அது இல்லை, போயிடுத்து இல்லை, அப்படி இருந்தால் கூட ஒரு அவயவத்தில் தான் இருக்குன்னா சர்வசரீர வியாபியான எல்லா இடத்துலையும் இருக்கிற சுகதுக்கங்கள் எப்படி தெரிய முடியும் அப்படின்னா, இதுக்காக என்ன சொல்கிறா, இப்படி இல்லை, இதெல்லாம் இப்போ நாஸ்திகவாதத்தை தள்ளுற அர்த்தங்கள் இதெல்லாம். அதனால் என்ன அர்த்தம், தேகத்தை காட்டிலும் அதிரிக்தமாக ஆத்மா இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இது வரைக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிற, அவயவ சங்கா அவயவங்கள் அவயவங்களில் இல்லை, ஆனால் அவயவி அப்படின்றத இதுக்கு திறந்துச்சு. அவயவி அப்படின்றத என்ன பண்ணலாம், அதில் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம். அவயவி அதிலே சைத்தன்யம் என்னவும் ஒண்ணாது. உபலம்ப அனுபபத்திகள் இல்லாமையாலே அவயவி ஸ்வீகாரம் அனுபபன்னமாகையாலே. ஏன்னா இப்போ இதில் இப்போ நாஸ்திகால் எந்த காரணத்தால் இப்படி ஒத்துக்கொள்கிறா அப்படின்னா, அவயவியே ஜீவாத்மா அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஆத்மா, அதில் தான் சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு. அவயவின்றது என்னன்னா அவயவங்களுடைய ஒரு தொகுப்பு. அது அவயவங்களை தொகுப்பை காட்டில், அதாவது அவயவங்களில் இருந்து ஏற்பட்ட ஒரு புது பதார்த்தம் அவயவி அப்படின்றது. அந்த அவயவின்ற பதார்த்தம் இருக்க அதில் சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு அவ சொல்கிறேன். அவயவியில் சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன லாபம் வரும்னாக்கா, ஒரு இடத்துல ஏற்படுற சுகதுக்கங்கள் எப்படி பல இடங்களில் ஏற்படுற சுகதுக்கங்கள் எப்படி ஒருத்தனுக்கு தெரிய வரும் அப்படின்னா, அது அவயவி தானே. அந்த அவயவின்றது எல்லாத்தையும் காட்டிலும் அத்தனை அவயவங்கள்லேருந்து உண்டானது தானே. அதனால எந்த சரீரத்தினுடைய எந்த பாகத்தில் சுகத்துக்கம் ஏற்பட்டாலும் தெரிய வரும். அதனால அவயவியில் சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பதில் சொல்கிறார் மாமுனிகள், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவயவி ஸ்வீகாரம் முதல்ல பொருந்தாது. எதனால பொருந்தாது அப்படின்னு கேட்டால், ஒன்றை கல்பிக்கணும். இப்போ அவயவங்கள் கண்ணுக்கு தெரியுது, அவயவ அதிரிக்தம் அவயவி அப்படின்னு கல்பிக்கணும். அதிரிக்தம்னா அதை காட்டிலும் வேறானது அப்படின்னு கல்பிக்கணும். அப்போ அந்த மாதிரி அவயவங்களை காட்டிலும் வேறா அது தோற்றம் அளிக்கணும். அது தோற்றம் அளித்தால் அது வேறன்னு கல்பிக்கணும். அப்படி தோற்றம் அளிக்காத போது அது தனிதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஜாதி அப்படின்னு ஒன்று இருக்குது, வியக்தின்னு ஒன்று இருக்குது. ஜாதின்றது என்னன்னா ஆகாரம், அந்தந்த பதார்த்தங்களில் இருக்கிற சம்ஸ்தானம், ஆகாரம் அப்படின்னு பேர். இப்போ கோத்வம், மனுஷ்யத்துவம், அஸ்வத்வம் அப்படின்றதெல்லாம் ஆகாரங்கள். இப்போ கோத்வம் அப்படின்னா சாஸ்னாவத்வம், சாஸ்னான்றது தொங்கு சதை, அதை உடைமை, அதுதான் அதுக்கு தனித்த ஆகாரம். மனுஷ்யத்துவம் அப்படின்னு சொன்னால் உத்பூத சைத்தன்யவத்வே சதி ஊர்த்வாகார விருத்தியுக்தத்துவம் அப்படின்னு அதுக்கு ஆகாரம் மனுஷனுக்கு, அதாவது லட்சணம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், மேல் நோக்கி வளரக்கூடியவனாய் நன்னா சைத்தன்யம் வெளிப்பட்டு இருக்கிறவன் மனுஷன். அப்படி இருக்கிற தன்மை மனுஷத்துவம். இப்போ ஸ்தாவரங்களும் மேல் நோக்கி வளர்கின்றன, ஆனால் உத்பூத சைத்தன்ய யுக்தத்துவம் கிடையாது. அனுத்பூத சைத்தன்யம் அங்கே இருக்குது, அது வெளிப்படாத சைத்தன்யம் அங்கே இருக்குது.
அப்படின்னால இப்போ மனுஷன் அதுலேருந்து வேறுபட்டுருவான். அதனால் மனுஷத்துவம் அப்படின்றது ஒரு ஆகாரம். அதே மாதிரி மிருகத்துவம் அப்படின்னா அல்ப சைத்தன்யவத்துவம் அப்படின்னு வந்துடும். குறுக்கா வளர்ந்துட்டு அல்ப சைத்தன்யத்தோடு இருக்கிறது மிருகம் அப்படின்னு வரும். இது அதுக்கு அந்த மாதிரி லட்சணங்கள் வர்றது. அதுதான் அந்த லட்சணங்கள் தான் ஆகாரங்கள். அந்த ஆகாரங்கள் தவிர அதை உடைய व्यक्ति அப்படின்றதும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. மனுஷத்துவத்தை உடையவன் மனுஷன், கடத்துவத்தை உடையது கடக, கோத்துவத்தை உடையது கௌஹு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ ஜாதி வேற, ஜாதியை காட்டிலும் அதிரிக்தம் व्यक्ति வேற, கல்பிக்கவே வேண்டாம், அப்போ பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி இங்கே அவயவங்களை காட்டிலும் அதிரிக்தமாக அவயவின்னு ஒன்று கல்பிக்கணுமே தவிர கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் உபலப்தி இல்லை, அதனால் கல்பிக்கக்கூடாது. ரெண்டாவது, உபலப்தி இல்லைன்னாலும் அப்படி நாம் கல்பிக்கலைன்னா ஒரு அனுபவத்தி வருது, ஒரு பொருந்தாமை வருகிறது, அதனால் கல்பிக்கணும். இப்போ அந்த பொருந்தாமை வர்றதை நம்ம ஒரு இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அது புரிஞ்சிடும். தேவதத்தா திவான புங்க்தே பீதா பீனோ தேவதத்தா திவான புங்க்தே அப்படின்னு ஒருத்தனை பற்றி ஞானம் வருது அப்படின்னு வச்சுப்பான். பருத்திருக்கிறான் தேவதத்தன், பகலில் புஜிப்பதில்லை, திவான புங்க்தே, திவான்றது அவ்வியம், அதனால் திவா. அப்போ இதில் பகலில் அப்படின்னு அர்த்தமும் வச்சுக்கலாம், எந்த விபக்தியினுடைய அர்த்தம் வச்சுக்கலாம். திவான்றது அவ்வியம், அதனால் பகலில் புஜிப்பதில்லை. ஏன்னா பகலில் அவன் புஜிக்கிறது யாருமே கண்ணால் பார்த்ததே இல்லை. தேவையை காத்தாலே ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறா எல்லாரும், அவ்வளோதான். ஆனால் இவன் நன்னா பருத்து இருக்கான். ராத்திரியும் சாப்பிடலன்னு வச்சுப்போம், ராத்திரி அவன் சாப்பிட்றத யாரும் கண்ணால் பார்க்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மெலிஞ்சுட்டே வருவான், பருத்து இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பிராணனே போய்டும், ஒரு நாள் சத்பாவமே இருக்காது. இவன் பருத்தும் இருக்கான், நன்னாவே ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னால் அப்போ என்ன பண்ணணும்? ஒருவேளை சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடாத அந்த ஆரோக்கியம் வர. அப்போ ராத்திரியும் புஜிக்க வேணும். அப்போது இங்கே அனுபவத்தி வருது. அதனால் பார்க்கலைனாலும் கண்ணுக்கு தெரியலனாலும் கல்பிக்கிறோம். என்ன இது அந்த இடத்துல அனுபவத்தி அப்படின்னா பீனத்வே சதி, அதாவது திவாபோஜன ரஹிதத்வே சதி பீனத்துவம் அப்படின்றது அனுபவத்தி. திவாபோஜனம் இல்லை வாஸ்தவம் தான், அது கண்ணால் பார்க்குறோம். பீனத்துவத்தையும் கண்ணால் பார்க்குறோம். அப்போ திவாபோஜன ரஹித பீனத்துவம் அது பொருந்தாது. பீனத்துவம்ன்றது பருத்து இருக்கை, அரோகமாக இருக்கை அப்படின்றது பொருந்தாது. அந்த பொருந்தாமையினால என்ன கல்பிக்கிறோம்? தேவதத்தா ராத்திரி போஜனவான், தேவதத்தன் ராத்திரி போஜனத்தை உடையவன் அப்படின்னு கல்பிக்கிறோம். இந்த மாதிரி அனுபவத்து இருந்தால் கல்பிக்கலாம். அவயவா அதிரிக்தமாக அவயவின்னு இல்லைன்னா இப்படி அனுபவத்தி வருது அப்படின்னு காட்ட முடியாது. அதனால் சாட்சாத்காரம் இல்லைன்னாலும் கல்பிக்கலான்னு பார்த்தா அனுபவத்தி வேணும் கல்பிக்கிறதுக்கு, அது இல்லை, அதனால் கல்பிக்கவும் முடியாது. அதனால் நமக்கு அவயவ அதிரிக்தமான அவயவி கண்ணுக்கும் தெரியல, அனுபவத்தையும் இல்லை, அதனால் கல்பிக்கவும் முடியாது. அதனால் என்ன பண்ணக்கூடாது? அவயவின்னு ஒன்று கிடையாது அப்படின்ட்டார். அவயவி ஸ்வீகாரம் அனுபவன்னம் பொருந்தாது அப்படின்ட்டார். அதனால் தேகாதிரிக்தமான, அதாவது அவயவாதிரிக்தமான அவயவியில் சைத்தன்யம் இருக்குது, அதனால் தனியாக பிரதக ஆத்மா கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக தேகத்திலே முடிச்சுடணும் அப்படின்றதுக்காக பார்க்குறாவா, அது பொருந்த மாட்டேன்றது தப்பு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இந்த வேறு சில யுக்திகள் காட்டுறார் மாமுனிகள். கிஞ்ச பாலதேகோகம் மந்தஜானஹ யுவதேகோகம் பகுஜானஹ மம சரீரம் என்று ஷரீர அகமர்த்தங்களில் பிறக்கிற பேத பிரதிபத்தியும், ஷரீரத்திலையும் அகமர்த்தத்திலையும் பேத பிரதிபத்தி வருகிறது, பேத புத்தியானது வருகிறது. யுவதேகோ அப்போ என்ன இருக்குது? பாலதேகோ அகம் மந்தஜானஹ, சின்ன குழந்தையாக இருக்கிற நான் மந்தமான ஞானம் உடையவன் நான் இருந்தேன் அப்படி வச்சுப்போம். விவகரிக்கிறோம், யுவாவாக இருக்கேன்னா குறைச்சலான ஞானம் உடையவனாக இருந்தேன். யுவதேகோகம் பகுஜானஹா, யுவ தேகத்தை உடையவன் இப்போ கொஞ்சம் ஞானம் வளர்ந்துருக்கு, அதனால் நிறைய ஞானம் உடையவனாக இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் அப்போ என்னது, பால தேகத்தை உடையவன் அப்படின்றதுனால தேகம் வேறு, அதை உடையவன் நான் என்கிற புத்தியும் வருது. நான் தான் பாலனா பிறந்தேன் அப்படின்னு என்ன காட்டிலும் தேகம் வேறன்னு புத்தி வருதே, பால தேகம் வேற. இப்போ நான் யுவாவாக போயிட்டேன், இப்போ இன்னும் ஸ்தவிரன் கழவனாக போயிட்டேன் அப்படின்னு புத்தி வருது. அப்போ என்னை காட்டிலும் அந்த தேகம், அதில் பாலத்துவம், யவ்வனம், ஸ்தவிரத்துவம்னா கழத்தனம், இவைகள் வருகிறது அவன் அகமர்த்தத்தினால உணரப்படுகின்றன இவைகள் எல்லாமே அப்படின்னு ஞானம் வருது. அதுக்கப்புறம் மம சரீரம், என்னுடைய சரீரம் என்றும் என்ன வருது, சரீரம் வேற நான் வேறன்ற புத்தி வருது. என்ன சரீர அகமர்த்தங்களில், சரீரத்திலையும் அகமர்த்தத்திலையும் பிறக்கக்கூடிய பேத பிரதிபத்தி, பேத புத்தி. அப்புறம் பேத விவகாரம், அந்த பேதத்தை நன்னா வாக்கு விவகாரம் பண்ணுறது, அந்த சப்த பிரயோகமும் வருது நமக்கு. இது இப்போ இந்த சப்தங்கள் தான் அது ரெண்டும் கூடாது. அதுக்கு மேலே ஒருவனே சர்வ இந்திரிய விஷயங்களையும் அறிகையால் இந்த பாஹ்யேந்திரியங்கள் எதுவாவது ஆத்மாவாகலாமா அப்படின்னு கேட்டால் இந்திரியங்கள் ஆக முடியாது. என்ன காரணம், ஏதான ஒரு இந்திரியம் அப்படின்றத, கண்ணுன்ற இந்திரியம் ஆத்மான்னு வச்சுட்டோன்னா காதுனால் விடுற சப்தத்தையும் ஒருவன் கிரகிக்கிறான், கந்தத்தையும் ஒருவன் உணர்கிறான். இதுமாரி எல்லா ஞானத்தையும் தானே ஒருத்தன் அடையிறான். அப்போ மற்ற இந்திரியங்களால் ஏற்படுற ஞானமும் ஒருத்தனுக்கு ஏற்படுறதுனால, இப்போ கண்ணில் மட்டும் சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் அது ஆத்மாவாகணும். அப்போ அதை தவிர மற்ற ஞானங்கள் ஏற்படக்கூடாது. ரூப ஞானம் மட்டும் இல்லை, எல்லா ஞானமும் ஏற்படுறதுனால இந்திரியங்கள் எல்லாம் என்னவாக இருக்கணும், நானாக இருக்கக்கூடாது, அது ஆத்மாவாக இருக்க முடியாது, அங்கே சைத்தன்யம் இருக்க முடியாது. அங்கே என்ன இருக்கணும், அதெல்லாம் உபகரணமாக இருக்கணும். அந்த நான் என்கிறவனுக்கு கரணமாவைகள் இருக்கின்றனவே தவிர, கரணம்னா ஒரு சாதனமாக இருக்கே தவிர அதுவே அந்த நானாக ஆக முடியாது. நான் என்பது இந்திரியங்களை காட்டிலும் வேற அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் பிராணன்களும் ஆத்மாவாக மாட்டா, சங்காத ரூபங்களாகையாலே 5 விருத்திகள், 5 செயல்பாடுகள் பிராணனுக்கு உள்ளன. அது ஒரு சங்கையை அடையிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று அப்படின்ற சங்காத ரூபமாக இருக்கிறது தான் ஒரு பிராணவாயு. அதாவது தேகத்தில் இருக்கிற வாயுவானது சங்காத ரூபமாக இருக்குது. அந்த சங்காத ரூபமாக இருக்கிறதுனால நான் என்கிறது சங்காத ரூபமாகவே நமக்கு தோத்தல்ல. நான் என்கிறவன் ஏதோ பதார்த்தங்களுடைய சேர்ந்த வஸ்து கிடையாது. நான் என்றது ஒரு வஸ்து, இது அநேக வஸ்து. அதனால பிராணன்கள் அநேக வஸ்துக்களாக இருப்பதனாலே ஒருவனான நானாக ஆக முடியாது, ஆத்மாவாக ஆக முடியாது. அதனால் பிராணனும் ஆத்மாவன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது அப்படின்னு தோத்துறதுனால இந்த புத்தி ஆத்மாவாகலாமா என்றால், புத்தியானது தர்மமாக தோற்றுகிறதே ஒழிய தர்மியாக தோற்றவில்லை. எனக்கு கடஞானம் பிறந்தது, எனக்கு முன்பு நான் நெற்று பண்ண விஷய ஞானம் அழிந்தது, ஏதோ பாசுரங்கள் நெற்று பண்ணியிருந்தேன் இப்போ நான் நினைவு வரமாட்டேன்றது அப்படின்னு அந்த ஞானம் நசித்து விட்டது அப்படின்னு ஞானத்தில் ஒரு காரணமாக இருக்கிற தன்மை தான் தெரியுது. அப்போ ஒரு தர்மமாக இருக்கிற தன்மை தெரியுது. எனக்கு இந்த ஞானம் வந்தது, அந்த ஞானம் போயிற்று அப்படின்னால் அவனிடத்தில் வரக்கூடிய வந்து போகக்கூடிய ஒரு தர்மமாக ஞானம் இருக்க ஒழிய தர்மியாக நான் என்கிற பதார்த்தமாக ஞானம் இல்லைன்றதையும் அனுபவமே காட்டுறது. அதனால் அந்த ஞானமும் என்னவாக முடியாது, ஆத்மாவாக ஆக முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்ததுன்னா அது ரெண்டையும் உடையவன் நான் என்று ஸ்திரனாக ஒருத்தன் தோற்றமளிக்கிறான். அவனவனுக்கு தோற்றமளிச்சுட்டே இருக்கோம் நாம். அதனால் என்னவாக முடியாது, அஸ்திரமான ஞானம் இவனாக முடியாது.
அதனால் வேறு எல்லாமே அஸ்திரம் தான். தேகம் அஸ்திரம், இந்திரியம் அஸ்திரம், இந்த பிராணன் அஸ்திரம், புத்தியும் அஸ்திரம். அப்போ ஸ்திரனான ஒருத்தன் நான் என்று தனியாக நமக்கு தோற்றம் அளிச்சுட்டே இருக்குது. அதனால் அஸ்திரங்களாக இருக்கிற இவைகள் ஸ்திரமாக ஆக முடியாது, ஸ்திரனான நானாக ஆக முடியாது. அப்படி ஸ்திரமாக இருக்கிறவன் தான் அந்த வேதாந்தத்தில் சொல்லப்படுற ஆத்மா என்கிற வஸ்து. அதனால் பகவான் அர்த்தங்களை உபதேசிக்கிறதுக்காக தேகாத்ம விவேகத்தில் தான் ஆரம்பித்தார் 2ஆம் அத்தியாயத்தில். அதை நல்ல யுக்திகளால் 13ஆம் அத்தியாயத்தில் காட்டுறார். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித் அபிதீயத்தே அப்படின்றதுல நான் இதை அறிகிறேன். அதுதான் பெருமானார் பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். பகவானுடைய ஸ்லோகத்தில் அப்படியே தான் இருக்குது. இந்த சரீரத்தை நான் அறிகிறேன். அப்போ அறிகிறவன் வேற, அறியப்படும் சரீரம் வேற. இந்த கடத்தை அறிகிறேன், படத்தை அறிகிறேன், இந்த கட்டிலை அறிகிறேன், நாற்காலி அறிகிறேன்றச்ச அந்த கட்டில், நாற்காலி, கடம், படம் எதுவுமே அறிகிறவனான நான் அல்ல, அவை இந்த காட்டில் வேறு. அந்த மாதிரி இந்த சரீரத்தை நான் அறிகிறேன். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித் அபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இது தத்விதா. அப்போ இவைகள் அறிகிற மாதிரி இதையும் நான் அறிகிறேன். அப்போது அறிபவனான நான் அறியப்படும் பொருளான சரீரத்தை காட்டில் வேறுபட்டவன். அதனால் இதை எவன் அறிகிறானோ அவனை க்ஷேத்திரஜன்னு சாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்கிறார் அப்படின்னு பகவான் பேதத்தை நன்னா காட்டி கொடுக்குறார். அதனால் தேகாத்ம விவேகம் இருந்தால்தான் முதல் ஞானம் அதுதான். அப்புறம் ஸ்வதந்திர ஆத்ம, அப்போ தேகாத்ம பிரமத்தை முதல்ல போக்குறார். அடுத்து பல அத்தியாயங்களில் ஸ்வதந்திராத்ம பிரமத்தை நமக்கு போக்கி கொடுக்குறார். யதார்த்த ஞானம் ஆத்மாவுக்கு தேக விலக்ஷணத்துவம், இந்திரிய விலக்ஷணத்துவம், புத்தி விலக்ஷணத்துவம், பிராண விலக்ஷணத்துவம், எல்லா வைலட்சண்யமும் வந்துடுத்து அப்படின்னால் அதுக்கு மேலே அவன் பகவானுக்கு அடியவன் அப்படின்ற ஞானம் அடுத்து வேதாந்தத்தால் உண்டாக்கப்படுறது. அதுதான் ஆள வந்தார். தேகேந்திரிய மனப்பிராண தீபியோ அந்யோ அனன்ய சாதனா நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வதசுகி என்று சித்தித்திரயத்தில் அருள் செய்தார். ஆத்மசித்தியில் தேகம், இந்திரியம், மனசு, பிராணன், புத்தி இவைகளை காட்டிலும் விலக்ஷணன். தேக இந்திரிய மனப்பிராண தீபியோ அந்யா இவைகளை காட்டிலும் அந்யன். தீபியோ அந்யோ அனன்ய சாதனா அப்படின்னா ஸ்வயம் பிரகாசன், இன்னொரு சாதனத்தால் அறியப்பட வேண்டாதவன். இப்போ நம்ம கடபடாதிகளை அறியறச்சே, ஏன் இந்த தேகத்தையே தெரிஞ்சுக்கிறச்சே ஞானம் என்ற சாதனம் இருந்தால்தான் தெரியும். ஞானம் இது பண்ணி எடுத்து வேற எங்கேயோ இருக்குன்னா தேகமே தெரியாது. நமக்கு தூங்கிட்டு இருக்கச்சே தேகமே தெரியாது, ஞானம் பிரசரிக்காதனால. ஆனால் ஆத்மா ஞானத்தை ஒழியவும் தானே தோத்துகிறான், தானே அவன் தோத்துட்டே இருக்கான், ஸ்வயம் பிரகாசன். இப்போ இந்த இந்திரியங்கள் மூலமாக எதையாவது பார்த்தாதான் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் பதார்த்தங்கள்லாம் தெரியும். எந்த தேகம் உள்பட அப்படி தான் தெரியும். ஆனால் குருடனுக்கும் நான் தெரியும், செவிடனுக்கும் நான் தெரியும், எல்லாமே சேர்ந்து வாயும் பேச முடியல அவனுக்கும் நான் தெரியும். இந்த நான் என்கிற தோற்றத்துக்கு இந்திரியங்கள்லேருந்து பிரசரிக்கிற ஞானத்தினுடைய உதவியே தேவையில்லை. அப்படி இருக்கிற நான் என்கிறவன் இதனுடைய இப்போ இந்திரியத்திலே வெளிவர ஞானத்தினால தெரிஞ்சு கொள்ளப்படுற எந்த பதார்த்தமும் அல்லனோ இல்லையோ அந்த பதார்த்தங்கள்லாம் ஞானத்தாலே உணரப்படுவதால் அவைகள் எல்லாமே ஜடங்கள், அஸ்வயம் பிரகாசங்கள். ஞானத்தினுடைய உதவி இல்லாமல் நானே தோத்தின்னு இருக்கேன், அத்தால் நான் ஸ்வயம் பிரகாசம். அப்போ என்னுடைய ஸ்வயம் பிரகாசத்துவம் ஸ்வயம் வேத்தியமாக இருக்குது அவனுக்கு. இப்படி அப்போ என்ன எடுத்து ஸ்வயம் பிரகாசமான வஸ்து ஜட பதார்த்தத்தை அஸ்வயம் பிரகாசமான வஸ்துவை காட்டில் வேறு. அப்போ அஸ்வயம் பிரகாசம் தேகம், நான் ஸ்வயம் பிரகாசம். இந்த யுக்தி வேறு. அதுதான் அனன்ய சாதனகான்ற அளவந்தார். வேற ஒரு ஞானத்தாலே சாதிக்கப்பட வேண்டாதவன், அதாவது காட்டப்பட வேண்டாதவன் அப்படின்னு அர்த்தம். அனன்ய சாதகா நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம். இவன் நித்தியனாக இருக்கான், வியாபி சரீரம் முழுவதும் தர்மபூத ஞானத்தால் வியாபிச்சிருக்கான். தன்னுடைய சூரியன் கிரணங்களாலே 3 லோகத்தையும் வியாபிச்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சூரியன் இருக்கான், தன் கிரணங்கள் 3 லோகத்திலையும் பூஹு புவஹா சுவஹா 3 லோகத்தையும் வியாபிக்கிறது. அப்படி வியாபிச்சிருக்கிறா போல ஆத்மா தன் தர்மபூத ஞானத்தால் தேகம் முழுக்க வியாபிச்சிருக்கான். அதுதான் அளவந்தார் காட்டுற. நித்யோ வியாபி ஸ்வத சுகி, இயற்கையில் சுகியானவன். துக்கம் எதனால் வருது? தர்மம். இப்போ தூங்கிட்டு இருக்கிறச்ச சுகத்தையே உணர்ந்துட்டு இருக்கோம், முடிச்சுண்டா என்ன பண்ணுறோம்? தர்மபூத ஞானம் விஷயங்களில் பிரவேசிக்கிறதுனால சுக துக்கங்கள் மாறி மாறி வருது. அதனால் ஸ்வதா ஆத்மா எப்படிப்பட்டவன்? சுகி. இதுக்கு மேலே எப்படின்னா பகவானுக்கு சேஷபூதன்.
அப்படின்னு அதை காட்டி கொடுக்குறார். அதனால் இத்தனை யுக்திகளை தேகாத்ம வைலட்சண்யத்துக்காக 5வது சூர்ணிகை வியாக்கியானத்தில் மாமுனிகள் காட்டி கொடுத்தார். அத்தனையும் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள், கீதாதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள். இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவ்யக்தமாக இருக்கான், அச்சிந்தியமாக இருக்கான் அப்படின்னு ஒரு சூர்ணிகையில் புலலோகாச்சார் விளக்கினார். அதை தாமே விளக்கிறார். அவ்யக்தமாக யாவது கடபடாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோத்தாதிருக்கை, இது 18வது சூர்ணிகை. அச்சிந்தியமாக யாவது அச்சித்தோடு சஜாத்தியம் என்று நினைக்க ஒண்ணாதிருக்கை, அங்கே மாமுனிகளுடைய திருவாக்கு. அவ்யக்தமாக யாவது, அதாவது சேதனா சேதனாதி யோக்யானி கடபடாதீனி வஸ்தூனி யைஹி பிரமாணைஹி व्यज्यन्ते தைஹி அயமாத்மா ந व्यज्यते इति அவ்யக்தः. சேதனாதி, சேதனம்னா வெட்டப்படுது. சேதனாதி யோக்யாதீனி கடபடாதீனி வஸ்தூனி. கீதையில் பகவான் என்ன சொன்னால், இந்த ஜீவாத்மாவை அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷியேவச்ச நித்யா சர்வகதா ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹா என்று 2வது அத்தியாயத்தில் எம்பெருமான் திருவாக்கு. அப்போ சேதிக்கப்படக்கூடியவன் அல்லன், வெட்டப்படக்கூடியவன் அல்லன், கொளுத்தப்படக்கூடியவன் அல்லன், நினைக்கப்படக்கூடியவன் அல்லன். அதாவது நினைச்சா மூழ்கடிச்சு இப்படி கொண்டுடலாம் இந்த ஆத்மாவை, நினைக்கவே வர முடியாது. இதில் ஆகாசம் நனையாது, எப்படி இருந்தாலும் மழையெல்லாம் பெய்யுறது ஆகாசம் நனையிறதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. பூமி நனையும், ஆகாசம் எப்படி நனையும்? அப்போது காரணம் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அது இவ்வளவு சூக்ஷ்மத்தை இருந்தாலே போரும், நனைய மாட்டேன்றது. ஆத்மா அதை விட சூக்ஷ்மமானவன், எப்படி அவன் நினைக்க முடியும்? அதனால் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச்ச. உணர்த்தப்படும், காற்று உணர்த்துறது எல்லாத்தையும், ஈரத்தெல்லாம் உணர்த்தவும் முடியாது ஆத்மாவை. அப்படி ஜீவாத்மாவனுடைய வைலட்சண்யமானது இருக்குது. அப்போ அந்த சேதனாதி யோக்கியங்களான பதார்த்தங்கள் வெட்டப்பட முடியும், நினைக்கப்பட முடியும், கொளுத்தப்பட முடியும் அப்படின்றவைகள் எந்த பிரமாணங்களாலே அறியப்படுகின்றனவோ, அப்போ இந்திரியங்களால் தான் அறியப்படுகின்றன. அந்த பிரமாணங்களாலே அறியப்பட முடியாதவன் ஜீவாத்மா. அதைத்தான் அவ்யக்தகான்னு பகவான் சொல்கிறார். அதனால் அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அப்படின்ற பகவான் சொல்கிறதெல்லாம் வேதார்த்தங்கள் தான், வேதாந்த அர்த்தங்கள் தான். ஏன்னா வேதார்த்தங்களை தான் சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் அப்படின்னு கீதையை பற்றின ஒரு புராண வச்சனம். அது என்ன சொல்கிறது? சர்வோபனிஷதோ காவஹா, எல்லா பசுமாடுகளும் எல்லா உபனிஷத்துக்களும் கறவ மாடுகள். தோக்தா கோபாலநந்தனஹா, அந்த உபனிஷத்துக்களை கறக்கிறவன் யாருன்னு கேட்டால் கோபாலநந்தன், கோபாலர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். பார்த்தோ வத்சஹா, அந்த மாடு கறக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி வேணும். அந்த கண்ணுக்குட்டி தான் ஆறு அப்படின்னு கேட்டால் இந்த பார்த்தன். துக்தம் பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா, ஞானிகள் தான் இந்த கீதாமிர்தத்துக்கு போக்தாக்கள். பால் கண்ணுக்குட்டிக்கு ஒரு காம்பு விட்டுருவா, 3 காம்பை மாட்டில் கறந்து கொள்ளுவார்கள். அதனால் ஒரு காம்பினுடைய பால் தான் அதுக்கு போகும், கொஞ்சம்தான் அதுக்கு பால் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அர்ஜுனனுக்கு எவ்வளவு கீதார்த்தங்கள் கிடைத்தன அப்படின்னா, பகவான் யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் கேட்குறான், 18 அத்தியாயம் கேட்டியே, ஏதாவது சில அத்தியாயங்களை சொல்லு அப்படின்னு. என்ன அர்த்தங்கள் அந்தந்த அத்தியாயங்களில் சொல்லு பார்க்கலான்னு கேட்டான் பெருமான். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா. சரி வேண்டாம், ஒரு அத்தியாயத்தினுடைய அர்த்தமாவது சொல்லுன்னா. தெரியாது அப்படின்னா பரவாயில்ல, சில ஸ்லோகங்கள் ஒரு அத்தியாயத்தில் இருக்க இல்லையா, சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சொல்லுன்னா. தெரியாதுன்னா. ஒரு ஸ்லோகமாவது சொல்லுன்னா. அதுவும் தெரியாதுன்ட்டான்.
நூனம் அஸ்ரத்த தானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்தியாயன் நஜானீஷே தன்மே சுமகத பிரியம்னு எம்பெருமானுடைய திருவாக்கு பின்னால். நூனம் அஸ்ரத்த தானோசி, எப்படிப்பட்ட வேதாந்த அர்த்தங்கள் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கூட ஸ்ரத்தை இல்லையே உனக்கு, ரொம்ப அஸ்ரத்த உடையவன் நீ. நூனம் அஸ்ரத்த தானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ, துர்மேத உடையவன், விஷய போகங்களில் ஈடுபட்டு வேதாந்தார்த்தம் ஆத்மாவுக்கு எத்தனை க்ஷேமங்கரமானதுன்றதை உணராமல் கர்வத்தினால விட்டாய் இந்த அர்த்தங்களை. துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்தியாயன் நஜானீஷே, மறதியினாலே இப்பொழுது நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கேன்னு எதை சொல்கிறையோ, எப்படி இருக்கியோ, தன்மே சுமகத பிரியம், எனக்கு அப்பிரியம், மகதப்பிரியம், சுமகதப்பிரியம், மிகவும் அப்பிரியமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னான். ஆனாலும் விடமாட்டாத கருணையினாலே திரும்பவும் அனுகீத 32 அத்தியாயங்கள் அதுக்கு மேலே சொல்கிறான் பெருமான். அந்த மாதிரி அந்த தேகாத்ம மோகத்தை பகவான் போக்கி கொடுக்குறான். பல அர்த்தங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னாக்கா, அந்த வைலட்சண்யத்தை, தேகாதிகளை காட்டிலும் வைலட்சண்யத்தை தெரிவிப்பனவாக இருக்கின்றன. இதில் எதையாவது ஒன்று சொல்லியிருந்தான்னா பகவான் சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் மாமுனிகள் என்ன பண்ணி காட்டுறார் அப்படின்னா, அதை விவரித்து அந்த அர்த்தங்களை பிரதிஷ்டிதமாக ஆக்குகிறார். கண்ணன் திருவாக்கிலிருந்து அவனுக்கு அவ்வளவு பயன்பட்டதா அப்படின்னு எம்பெருமானே சொன்ன அர்த்தங்கள் அவ்வளவு நேரம் போய் சேரல அவனுக்கு. ஆனால் ஆச்சாரியர்களாக அவதரித்து அவர்கள் விளக்கி காட்டுறச்சு அந்த அர்த்தங்கள்லாம் உலகத்தில் நிலைநிற்கின்றன. அதனால் அந்த பாரினில் கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுஷன் அப்படின்னு அந்த உண்மையான பொருள் என்ன என்பதை எம்பெருமானார் காட்டி கொடுக்குறார். அதை மாமுனிகள் அந்தந்த இடங்களில் அந்தந்த வேதாந்த அர்த்தங்களை அப்படி விளக்கி காட்டுறார். ஆகா, அவ்யக்தமாகையாவது இந்த சேத்தியாதி யோக்கியங்களாக இருக்கிற மூலத்தில் என்ன இருக்குது, அவ்யக்தமாகையாவது கடபடாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் தோத்தாதிருக்கை. அப்போ இந்த கீதார்த்தங்களை திருவுள்ளத்தில் கொண்டு மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுற சேதனாதி யோக்கியானி கடபடாதீனி வஸ்தூனி எய்ஹி பிரமாணைஹி வெஜ்ஜந்தே தைரயமாத்மா ந வியஜ்யதே அப்படின்னு கீதா பாஷ்யம் அந்த இடத்துல 2வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். அதை எடுத்து இந்த இடத்துல காட்டி நமக்கு காட்டுற என்னிலே பாஷ்யக்காரரும் அருளி செய்தது அப்படியே இவரும் அருளி செய்கிறார்னு அந்த சூத்திரத்தை விளக்கி காட்டுறார். சூத்திரத்திலேருந்து இந்த கீதா மூலமோ அல்லது இதுவோ நமக்கு தெரிய வரல, மாமுனிகள் காட்டுறதுனால தெரிய வருது. அதை கீதா பாஷ்யமும் நமக்கு தெரிய வராது. அப்போது கடபடாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால் ஆத்மா தோத்தல்ல, அவ்வளோதாங்க சொல்கிறார். அப்போ கடபடாதிகளுக்கும் ஆத்மாவுக்கும் வேதத்தை மாமுனிகள் நன்னா அந்த வேதாந்த அர்த்தத்தை காட்டி கொடுக்குறார். கீதாச்சாரியன் சொன்ன வேதாந்த அர்த்தத்தை என்ன காட்டுறார் அப்படின்னா, சேதனாதிகளுக்கு அதாவது வெட்டப்படுதல், நனைக்கப்படுதல் முதலானவைகளுக்கு யோக்கியங்களாக இருக்கிற பதார்த்தங்களை எந்த பிரமாணங்கள் காட்டி கொடுக்கின்றனவோ அந்த பிரமாணங்களால் காட்டப்பட முடியாதவன் ஆத்மா. கீழெல்லாம் தேகேந்திரிய மனப்பிராணாதிகளுக்கும் அந்த அர்த்தங்களுக்கும் ஆத்மான்ற அர்த்தத்துக்கும் உண்டான வைலட்சணியத்தை காட்டினார். இப்போ இந்த இடத்துல மாமுனிகள் என்ன காட்டுறார், இந்த ஸ்லோகத்தினுடைய துணையினால் பிரமாண சாமியம் கூட இல்லாதவன் ஜீவாத்மா. அதை காட்டிலும் இன்னொன்று விலட்சணமாக இருக்கும். கரிக்கட்டை ரொம்ப தாழ்ந்தது, வைரம் ரொம்ப ஒசந்தது. அந்த மாதிரி வைரம் மாதிரி ஆத்மா, கரிக்கட்டை மாதிரி தேகாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, ஆனால் ரெண்டுக்கும் பிரமாண சாமியம் இருக்குது. கண்ணால் கரிக்கட்டையும் பார்க்கலாம், வைரத்தையும் பார்க்கலாம். ஆனால் இந்த கரிக்கட்டை அளவு தான் தேகம், வைரம் மாதிரி ஜீவாத்மான்னு மட்டும் இல்லை, அந்த கரிக்கட்டை மாதிரி இருக்கிற தேகத்தை காணக்கூடிய பிரமாணத்தால் கூட காணப்பட முடியாதுன்னு அவ்வளோ விலட்சணம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலேருந்து மாமுனிகள் எடுத்து காட்டுறார் நமக்கு. அதனால் அவ்யக்தமாக யாவதுன்னு சூத்திரக்காரர் அதான் சொன்னார். அதனால் அவ்யக்தம், இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த அவ்யக்தத்துவம் இருக்குது. அதுக்கு மேலே கடபடாதிகளை கிரகிக்கிற சக்ஷுராதிகளால், அப்போ அந்த சக்ஷுராதிகள் பிரமாணம் அதுகளை காட்டுறதுக்கு, அதனாலையும் காணப்பட முடியாதவன், சாஸ்திரத்திலிருந்து அறியப்படக்கூடியவன் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் அச்சிந்தியமாகையாவது அத்தோடு சஜாத்தியம் என்று நினைக்க ஒண்ணாது இருக்கை அப்படின்னா,
அதுகள் அந்த அச்சித்தோடு சஜாத்தியம்னு கூட நினைக்க முடியாது. யதா சேத்யாதி விசஜாத்திய ததையேவ சர்வவஸ்து விசஜாத்தியத்வேன தத்தத் ஸ்வபாவயுக்ததையா சிந்தயிதுமபி ந அர்ஹா. இதுவும் கீதா பாஷ்யம் அந்த 2வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். என்னிலே இதுக்கும் பாஷ்யக்காரர் அருளி செய்தது. அதாவது என்ன காரணத்தினாலே சேத்யாதி விசஜாத்தியனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறானோ அதே காரணத்தால் இந்த சர்வ வஸ்துக்களோடு சமானமாக இல்லாமையினாலே அந்த வஸ்துக்களுடைய சுபாவத்தோடு கூட சேர்ந்தவனாக இருக்க மாட்டான். இப்போ அவைகளுக்கு எந்த பிரமாணமோ அந்த பிரமாணத்தாலையும் கிரகிக்கப்பட முடியாதவன். அவைகளுக்கு இருக்கிற ஏதாவது சுபாவமாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது இவனுக்கு. அவ்வளவு வைலட்சண்யம் இவனுக்கு இருக்குது. இந்த இதுக்கு மேலே ஆத்மா எப்படி இருக்கான்னு கேட்டால், இப்போ அந்த பதார்த்தங்களுக்கு என்னெல்லாம் சுபாவம் இருக்குது அப்படின்னா அது மத்தியம பரிமாணமாக இருக்குது. அதனால மத்திய பரிமாணமாக இருக்கிறது தான் அதில் அவயவங்கள் பிரிஞ்சு அழிவு வருது. இவன் அணுஸ்வரூபன். அதுக்கப்புறம் அதுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இதனாலேயே என்ன வந்துடும், உற்பத்தி நாசங்கள் இல்லை அப்படின்ற ஒரு தர்மமும் நமக்கு வந்துடும். அப்போ உற்பத்தி நாசம் உள்ள தன்மை எப்படி, அது இல்லாத தன்மை எவ்வளவு. அதுகள்லாம் ஜடங்களாக இருக்குது, இவன் ஸ்வயம் பிரகாசனாக இருக்கான். அதுகள்லாம் அநேகங்களாக இருக்குது, இவன் ஏகஸ்வரூபனாக இருக்கான். அவைகள்லாம் சுகதுக்க ஜனகங்களாக இருக்குது, இவன் வெறும் சுகஸ்வரூப்பியாக இருக்கான். சுகம் துக்கம் ரெண்டையும் மாற்றி உண்டாகும் அது. அதுக்கப்புறம் அவைகள்லாம் அதான் அதனால தான் சிலது அனுகூலமாக இருக்கும், பிரதிகூலமாக இருக்கும். அதனால் அனுகூல வஸ்துவே பிரதிகூலமாக மாறும், பிரதிகூல வஸ்து அனுகூலமாக மாறும் ஒரு கால விசேஷத்தால். இப்போ கம்பளி குளிர்காலத்தில் அனுகூலமாக இருக்கும், வெய்ய காலத்தில் அதுவே பிரதிகூலமாகிடும். அந்த மாதிரி பதார்த்தங்கள் கால விசேஷங்களால் மாறுறது. அந்தந்த தேக சுபாவத்தாலே சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆத்மா என்கிறவன் சர்வருக்கும் எப்பொழுதுமே அனுகூலனாக தான் இருப்பானே தவிர அது அந்த சுபாவம் மாறாது. இதெல்லாம் அந்த அச்சேதன பதார்த்தங்களுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான சுபாவத்தினால் வரக்கூடிய மாறுபாடுகள். அதனால் இந்த எம்பெருமானை சொல்கிற போது அவனுக்கு தேச சன்னிகர்ஷம் கிடையாது, கால சன்னிகர்ஷம் கிடையாது, ஸ்வபாவ சன்னிகர்ஷம் கிடையாது என்று வேதாந்தத்தில் ஒரு அர்த்தம் அதை சொல்லுவாள். அப்படின்னா எம்பெருமான் எங்கேயோ இருக்கான், நாம் இருக்கிற தேசத்தில் அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேச விப்ரகிருஷ்டன் பகவான் வைகுண்டபதியாக இருக்கான், இல்லை க்ஷீராப்தியில் இருக்கான், எங்கேயோ இருக்கான். அர்ச்சாவதாரமாக இருந்தால் கிட்டக்க இருக்கான், அவ்வளோதான். அவன் மற்ற நிலைகள்லாம் நமக்கு எங்கேயோ இருக்கும். அதனால் அந்தர்யாமி பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அது கண்ணால் காண முடியாது. அதனால் இப்போ விபவாவதாரம் தேச சந்நிகித்தனாக ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட இப்பொழுது கால விப்ரகிருஷ்டனாக போயிட்டான் பெருமாள். கால விப்ரகிருஷ்டம் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் காட்டில் என்னென்னா ஸ்வபாவ விப்ரகர்ஷம். அப்படின்னா பகவான் அகிலஹேய பிரத்தினீகன் கல்யாண குணைகதானன், எல்லா ஹேயங்களுக்கும் எதிர்த்தட்டாதவன், அந்த ஹேய சம்பந்தத்தை அழிக்கிறவன் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு மற்றவா. அதனால் அவன் பக்கத்திலே ஹேயம் வர முடியாது, தாழ்ச்சி வர முடியாது. அந்த அகிலஹேய பிரத்தினீகத்துவமும் இருக்குது. இது எங்கே இருந்தாலும் சரி, ந ஸ்தானத்தோபி உபயலிங்கம் சர்வத்திரகி. எந்தெந்த இடத்துல பகவான் வாசம் பண்ணாலும், எவ்வளவு மோசமான இடத்துல சேத்துல வாசம் பண்ணாலும் அந்த சேத்தினுடைய தோஷம் தட்டாதவன். அதனால் எவ்வளவு துர்க்கந்தம் உள்ள இடத்துலையும் பகவான் இருக்கதான். பகவான் அந்தர்யாமி எல்லா இடத்துலையும் இருந்தால் ஆகணும். ஆனால் தத்கதமான தோஷங்கள் அவனிடத்தில் தட்ட மாட்டா, அவனிடத்தில் வரவே மாட்டா. அப்போது இது எப்படி அந்த மாதிரி சம்பாவிதமாக ஆகும் அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் எழுந்தது. அப்போ ஒரு ஆச்சாரியர் விளக்கினாராம். என்னன்னு கேட்டால், இந்த பிள்ளைப்பூச்சின்னு ஒன்று எவ்வளவோ அழுக்குகளில் ஓடினாலும் அது என்ன அழுக்கே ஒட்டாதான். அந்த மாதிரியாக நம்ம உடம்புலேயே ஒரு அவயவன் நாக்கு. அதை சக்கரை பொங்கல் நல்ல நெய் விட்ட மற்ற பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்றோம். அதை கையில் எடுத்து சாப்பிடுச்சு அவ்வளவு நெய்யும் கையில் ஒட்டுறது. அப்புறம் கையில் சீக்காப்பொடி போட்டு ஆரம்பம் பண்ணிருக்கு.
ஆனால் நாக்குக்கு சீக்காப்படி போட வேண்டியிருக்கிற தேவையில்லை. அது எவ்வளவோ ஆச்சரியம். அதுலேயே தன்னா ஊறி கிடக்கு அந்த நெய்யில் நாக்கு. ஆனால் பிசிக்க ஓட்டுறதில்லை, அது கையில் பிசிக்க ஓட்டுறது. இப்படி பகவானுடைய சிருஷ்டியில் அந்த அவனுடைய நிர்தோஷத்துவத்தை, அதேமாரி ஹேய பிரதிபட்டத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனே இப்படி திருஷ்டாந்தங்கள்லாம் சுட்டி வச்சுருக்கான் பெருமான். இதுதான் அவனுடைய விசித்திரமான சிருஷ்டி. அப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு அவயவத்துக்கு கூடுற இந்த தன்மை பகவானுக்கு கூடாதா? அதனால் அகில ஹேய பிரத்தினேகத்தான் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி பகவானுக்கு சொல்கிற மாதிரி அந்த ஸ்வபாவ சன்னிகர்ஷம் இல்லை அப்படின்னு அந்த உதாரணத்தால் சொல்லப்படுற மாதிரி ஜீவாத்மாவுக்கும் இந்த அச்சேதன பதார்த்தங்களோட ஸ்வபாவ சன்னிகர்ஷம் இல்லாதவனா அவன் இருக்கான் அப்படின்னு அதைத்தான் அருளி செய்கிறார் மாமுனிகள். அடுத்தது நிரவயவமாக யாவது அவயவ சமுதாயம் இன்னிக்கே இருக்கை அப்படின்னார். அதாவது ஞானஸ்வரூபனாக இருக்கிறவனுக்கு ஞானமே வடிவு அப்படின்னால் ஞானத்தில் அவயவ பேதமே வராது. அதனால அவயவ பேதம் உள்ள பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கான். அதுக்கு மேலே நிர்விகாரனாக இருக்கான் ஜீவாத்மா. நிர்விகாரன் அப்படின்றச்ச அச்சித்து போலே விகரிக்க எண்ணிக்கை ஒருபடிப்பட்டிருக்கை. அது வந்து க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானோ ஈஷத்தே தேவயேகா அப்படின்னு சொல்கிறது ஒரு உபனிஷத்து. ஆத்மா சுத்தோ அக்ஷரஹா என்றெல்லாம் சொல்லிருக்கு. அப்போ வந்து இந்த அக்ஷர சப்த வாச்சியமாக ஜீவாத்மா இருக்கான். அமிர்தாட்சரம் ஹரஹா, அக்ஷரம் ஹரஹா, க்ஷரம் பிரதானம். க்ஷரம் என்பது மாறிட்டே இருக்கிறது, அழியக்கூடியதான பிரதானம், இந்த விகாரத்தை உடைய பிரதானம், அதாவது தேகத்துக்கு மூல திரவியமாக இருக்கிற பிரதானம்ன்றது பிரகிருதி. அமிர்தாட்சரம் ஹரஹ, அமிர்தனாக இருக்கிறவன் அக்ஷரன். அமிர்தன்னா மரணமடையாதவனாய், அக்ஷரம் அழிவில்லாதவனாக இருக்கிற, அதாவது விகாரமே இல்லாதவனாக இருக்கிற ஜீவாத்மா அவன் தான் ஹரஹன்னா போக்தா. போக்யம் அச்சேதனம், போக்தா அதுக்கு ஜீவாத்மா. அந்த க்ஷர ஆத்மானோ ஈஷதே தேவயேகா, அக்ஷரம்னு சொல்லப்பட்டவன் ஆத்மா என்ற சப்தத்தால் அடுத்த வாக்கியத்தில் சொல்லப்படுறான், அவனே தான் இவன். அதனால் க்ஷர ஆத்மானோ, க்ஷரம் என்ற பிரகிருதியையும் அந்த அக்ஷரன்ற ஆத்மாவையும் நியமிக்கிறவன் யார்? அவன் நியமிக்கிறவன் ஒருவனான தேவன் பகவான் என்று இங்கே சொல்லியிருக்கு. அதனால் இவனுக்கு அக்ஷர சப்த வாட்சனா அவன் இருக்கிறதுனால இவனிடத்துல என்ன கிடையாது அப்படின்னு கேட்டால் விகாரம் கிடையாது. அச்சித்து போல விகாரம் கிடையாது. இப்படி இருக்கிறதுனால சேத்யாதி விசேஷாத்தியனா இருக்கான்னு மாமுனிகள் விவரிக்கிறார். அதாவது அவனுக்கு சேதனம் கிடையாது, கிளேதனம் கிடையாது, நனைக்கப்படுதல் கிடையாது, வெட்டப்படுதல் கிடையாது, முதலானது அவனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே பாஹ்ய மதங்களையெல்லாம் கண்டிக்கிறார். இந்த ஜீவாத்மாவை பற்றி அவர்கள் சொன்ன அர்த்தங்களெல்லாம் கண்டிக்கிறார் பிள்ளலோகாச்சார். அதுக்கு பல இடங்களில் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை உதாரணம் பண்ணி ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்களை திருவுள்ளத்தில் கொண்டும் நன்றாக அந்த வேதாந்த அவைகள்லாம் வேதாந்த அர்த்தங்கள் தான், அவைகளை விசதீகரணம் பண்ணுறார். வேதாந்தம் என்பது உபனிஷத்தும் வேதாந்தம் தான். உபனிஷத் அர்த்தங்களை இந்த ரீதியில் அவைகள் அர்த்தம் பண்ணப்பட வேண்டியவைகள்னு காட்டி கொடுக்கிறவர் வேதவியாசர். அவருடைய பிரம்மசூத்திரங்கள், அந்த பிரம்மசூத்திரங்களும் வேதாந்தங்கள் தான். வேதாந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற அர்த்தங்களும் வேதாந்த அர்த்தங்கள் தான். அதே மாதிரி அந்த பிரம்மசூத்திர விவரணமான ஸ்ரீபாஷ்யம் அங்கே காட்டப்படுறதும் வேதாந்த அர்த்தங்கள் தான். ஆக எந்த இடத்துல எதை உதாரணம் பண்ணணுமோ அல்லது எதை விவரிக்கணுமோ இல்லை எதை சங்கேபம் பண்ணணுமோ அவைகள் எல்லாவற்றையும் திருவுள்ளத்தில் கொண்டு தம்முடைய வியாக்கியானத்தை, தத்துவத்திரய வியாக்கியானத்தை அருளி செய்கிறார் மாமுனிகள். அதனால் வேதவியாசருடைய சாரீரக மீமாம்சையில் 2வது அத்தியாயத்தில் 2வது பாதம் தர்க்க பாதம் என்று பெயர் பெற்றது. முதல் பாதம் ஸ்மிருதி பாதம். 2வது அத்தியாயத்தில் முதல் பாதம் ஸ்மிருதி பாதம், 2வது தர்க்க பாதம்.
மூணாவது வியத்பாதம், நாலாவது பிராணபாதம் என்ன 4 பாதங்களாலே முதல் அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அர்த்தத்தை ஸ்திரீகரணம் பண்ணுறார் வேதவியாசர். முதல் அத்தியாயத்தில் பகவான் ஜெகத்காரணன், அவனே அபின்ன நிமித்தோபாதான காரணம், அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம் என்பது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம். அதைத்தான் விவரித்தார் முதல் அத்தியாயத்தாலே 4 பாதங்களாலே. அது என்னதுன்னு கேட்டால் அயோக விவச்சேத பாதம் என்ன பிரம்மசூத்திரங்களில் முதல் பாதத்துக்கு பேர். அந்நியோக விவச்சேத பாதங்கள் என்ன 3 பாதங்களுக்கு பேர். யோகோ நாம சம்பந்தா, அயோகா சம்பந்தாபாவா, அயோக விவச்சேதா சம்பந்தாபாவஸ்ய நிவர்த்தனம், அதுதான் அயோக விவச்சேதா. யோகம்னா சம்பந்தம், அயோகம்னா சம்பந்த அபாவம், சம்பந்தம் இல்லாமை, அதை நிவர்த்தனம் பண்ணால் சம்பந்தம் இருக்குன்னு காட்டுதல். ஜெகத்காரணத்தோட பகவானுக்கு உண்டான அயோகத்தை விவச்சேதம் பண்ணுறார் வேதவியாசர். அயோக விவச்சேதம் அண்ணா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இருக்குது அப்படின்னு காட்டினார். சம்பந்தம் இருக்குன்னு காட்டினா பொறுமை. மற்ற பதார்த்தங்களுக்கும் ஜெகத்காரணத்தோட சம்பந்தம் வரலாம் இல்லையா? ஆகாசம் ஜெகத்காரணம்னு வாக்கியம் இருக்குது, முக்தாத்மா ஜெகத்காரணம் அப்படின்னு கூட தான் அந்த ஒரு வாக்கியம் அப்படி அர்த்தம் பண்ணலாம் போல இருக்குது. பிரகிருதி காரணம்னு அர்த்தம் பண்ணலாம் மாதிரி இருக்குது. அப்படின்னு எல்லாத்துலேயும் அதெல்லாம் வந்துடுமோ இல்லையோ? பகவானும் காரணம், மற்றவைகளும் காரணம். ஒரு கல்பத்தில் பகவான் காரணமாக இருக்கட்டும், இன்னொரு இடத்துல வேறு கல்பத்தில் வேற ஒரு பதார்த்தம் காரணமாக இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே ஸ்ருதியில் சொல்லிட்டுருக்கிறதுனால ஒரு சமயம் ஒரு காரண வஸ்து இருக்கட்டுமே, உபாதான காரணமாகவே மற்றதும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சங்கை சந்தேகம் வரும். ஏன்னா காரண வஸ்து எது என்று எந்த சேதனனும் இதுவரையிலும் கண்ணால் பார்த்ததில்லை. ஜெகத்காரணம் எதுன்னு கண்ணால் பார்த்ததில்லை, பார்க்க போகிறதும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிறதும் இல்லை. காலத்திலேயத்துலையும் அதை தரிசிக்க முடியாது. ஏன்னா அது தெரியாத, இப்போ கண்ணுக்கு எட்டாத அர்த்தத்தை தரிசிக்க முடியாது. அப்போ வேதாந்தங்கள் சொல்லி தான் தெரியும் நமக்கு. அப்போ அது வேதாந்தம் என்ன பண்ணுறது? அபின்ன நிமித்தோபாதானத்துவன்ற அர்த்தத்தை சொல்லுகின்றன. அப்போது சதேவ சோம்ய இதமக்ராசி ஏகமேவாத்விதீயம் அப்படின்ற வாக்கியம் பகவானே உபாதான காரணம், பகவானே நிமித்த காரணம் அப்படின்னு சொல்கிறது. அபின்ன நிமித்தோபாதானத்துவம் இங்கே விவரிக்கப்படுறது. அதனால் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக பகவான் இருக்கான்னு ஒரு அற்புதமான அர்த்தம். லோகத்தில் அந்த மாதிரி காரணத்துவம் வரவே முடியாது. ஏன்னா ஒரு கொஷவன் மண் பாண்டத்தை பண்ணுறான், மண்ணிலிருந்து பானையை பண்ணுறான், ஒரு கடத்தை பண்ணுறான். என்னால் அவனே எப்படி உபாதானம், அவனே மாற முடியாது. மண் பானையாக மாறுறது, ஆனால் தன்னை தானே அது சுட்டித்து கொள்ளாது. பானையாக தன்னால் ஆக்கி கொள்ள முடியாது. ஒரு நிமித்த காரணம் வேணும், அதுக்கு ஒரு இயக்கரவன் வேணும். அப்போ உபாதான காரணம்னா மாறும் காரணம், நிமித்த காரணம்னா மாற்றும் காரணம், இயக்கரவன். அப்படி அவனுக்கு ஒத்தாசை பண்ணுற பதார்த்தங்கள், ஒரு தடி இருக்கணும், ஒரு சக்கரம் இருக்கணும், ஜலம் ஒட்டு பிசியணும் அந்த மண்ணை, அது வேணும். அதெல்லாம் சககாரி காரணங்கள். அது சககாரி காரணம் யாருன்னா அவனே தான். இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. பதார்த்தம் இருந்து தானே சககாரி வர முடியும். அதனால் எந்த பதார்த்தமும் கிடையாது. அதனால் பகவானே உபாதானம் ஜெகத்துக்கு, அவனே நிமித்தம், அவனே சககாரி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறது. அதுதான் லோக விலட்சணமான அர்த்தம். லோகத்தில் எந்த அர்த்தம் இந்திரியங்களாலே அறியப்படுகின்றனவோ அதெல்லாம் வேதாந்தம் சொல்லிட்டு, சாஸ்திரம் சொல்லிட்டுனா பிரயோஜனமே இல்லை. அப்பிராப்தேகலு சாஸ்திரம் அர்த்தபத்து. அப்பிராப்தமான அர்த்தத்தை சொல்கிறதுல தான் சாஸ்திரம் தெரியாத அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குற பிரயோஜனத்தை அடையும். அசன்னிகிருஷ்ட வாச்சாச்ச துவயமத்திர ஜிஹாசிதம் தாத்ரூப்பேண பரிச்சித்தி தத் விபர்யேதோபி வா. அசன்னிகிருஷ்ட வாக்குனாலே, கண்ணுக்கு எட்டாத அர்த்தத்தை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்குனாலே துவயமத்திர ஜிஹாசிதம், 2 வெறுக்கப்பட்டிருக்கு. தாத்ரூப்பேண பரிச்சித்தி, இருக்கிறத அப்படியே சொல்கிறதும் அதில் வெறுக்கப்பட்டிருக்கு. தத் விபர்யேதோபி வா பரிச்சித்தின்றதை அனுவர்த்திக்கணும். அப்போ விபரீதமாக சொல்லுதல், அதையும் வேதாந்தம் வெறுத்திருக்கு. அதனால் இதர பிரமாண அவேத்தியமாக, இதர பிரமாணம் அவிருத்தமான அர்த்தத்தை தான் சொல்லும். இப்போ இது ஆடு, இது மாடு, இது கோழி, இது குதிரை, இது கடம், இது பட்டம்னு சொல்லி தராது. ஏன்னா கண்ணில் தெரியுது. அதெல்லாம் அதுக்கு விபரீதமாக இதை பார்த்து, ஆட்டை பார்த்து கோழி, கோழியை பார்த்து யானை, யானையை பார்த்து காண்டாமல் இருக்கும், இப்படியே சொல்லுவோம். அப்படியும் பேசாது, விருத்தமாயும் பேசாது. அதனால் இதர பிரமாண வேத்தியார்த்தங்களுக்கு விருத்தமாயும் பேசாது. இதர பிரமாண வேத்தியார்த்தத்தை திருப்பியும் தான் பேசுறது அப்படின்றதும் கிடையாது. அப்போ இதர பிரமாண அவேத்தியமாய் அதுக்கு அவிருத்தமான அர்த்தத்தை சொல்லும். அப்போ என்ன அர்த்தம்னா
இப்போ இது ஆடு மாடு கோழி குதிரை பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் அந்தரியாமே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது நம்ம இதர பிரமாணத்தால் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இதுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கானா விரோதமும் கிடையாது. எப்படி விரோதம் வரும்? அதை நீ கண்ணால் பார்க்குறியா? அங்கே உள்ளே இருக்கானா இல்லையான்னு உனக்கு தெரியாது. அதனால் இதர பிரமாணத்தால் அறிய முடியாத ஒரு அர்த்தத்தை ஆனால் அவிருத்தமான ஒரு அர்த்தத்தை சொல்லும் எந்த இடத்துலையும் போனால். இதுதான் சாஸ்திரத்தினுடைய ஒரு சுபாவம், சுரசமான கதி இதுதான் அது. ஆஹா, அந்த சாஸ்திரம் அபின்ன நிமித்தோபாதானம் இந்த பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஜெகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணமாக பரமாத்மா இருக்கான் அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம். இதை விவரிக்கிறார்கள் பெரியோர்கள் எல்லாருமே முன்புள்ள அவர்கள். அதை வேதவியாசரே இதுக்கு எதிராக அர்த்தம் சொல்கிற மதங்களை எல்லாம் கண்டிக்கிறார். இதுக்கு நல்ல யுக்திகளெல்லாம் காட்டி நிரூபணம் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு 2ஆம் அத்தியாயத்தில் தர்க்கபாதத்தில் இதுக்கு எதிராக பரமாத்மாவுடைய அபின்ன நிமித்தோபாதான காரணத்தும் இருக்க அதை சொல்லாமல் அதை ஏற்காமல் தாங்களே வேறொரு பதார்த்தத்தை ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடிய மதஸ்தர்கள் இருக்காள், அவர்கள் எல்லாரும் கண்டிக்கப்படுறார். அவள் சாங்கியர்கள், வைசேஷிகர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், சைவர்கள் எல்லாரும் கண்டிக்கப்படுறார். அப்படி கண்டிக்கப்படுறதுனால என்ன கிடையாது அப்படின்னு கேட்டால் இதுதான் இந்த பரமத நிராசம் அப்படின்றது நம்ம சொல்கிற அர்த்தத்தை ரட்சிக்கிறதுக்கு உபயோகப்படும். அதனால் ஸ்வமதஸ்தாபனத்தை பண்ணினார் வேதவியாசர் முதல் அத்தியாயத்தால் உபனிஷத்துக்களை காட்டி அதில் பரமாத்மா அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்லப்பட்டிருக்கான் என்பதைத்தான் வேதவியாசர் 4 பாதங்களாலே விவரித்து காட்டினார். அப்போ பரமாத்மாவுக்கு ஜெகத்காரணத்தோட சம்பந்தம் உண்டு என்னும் முதல் பாதத்தில் அந்நியோக விவச்சேத பாதம் அப்படின்றது என்னென்னா அதுக்கு ஒத்துக்கொள்ளாமல் வேறொரு பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா உபனிஷத் வாக்கியங்கள்லேயே வேறொரு பதார்த்தத்துக்கும் காரணத்தை சொல்லிருக்கே அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அந்த வாக்கியங்களுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது என்ன அதை தள்ளி காட்டுறார் வேதவியாசர். அதனால் அந்நிய யோகா அந்நியோகா தத் விவச்சேதா அந்நியோக விவச்சேதா அந்நியோகஸ்ய விவச்சேதா அந்நியோக விவச்சேதா. மற்றவைகளுக்கு யோகா சம்பந்தம் ஜெகத்காரணத்தோட சம்பந்தம் என்பது கிடையாது அப்படின்னு தள்ளுறார். அதனால் அந்நியோக விவச்சேதத்தை 3 பாதங்களால் வேதவியாசர் பண்ணுறார். இத்தனைக்கும் மேலே அதுக்கு மேலே என்ன வருது அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய சாங்கிய ஸ்மிருதியை தான் உபபிரமணமாக எடுத்துக்கொள்ளணும், அப்புறம் ஒருத்தர் யோக ஸ்மிருதியை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அவரவர்கள் ஸ்மிருதி, அப்புறம் சில பேர் நியாயங்களை கொண்டு ஆக்ஷேபம், அந்த ஸ்மிருதி நியாயங்களை கொண்டு இந்த அர்த்தங்களுக்கு ஆக்ஷேபம் பண்ணுறச்சே அவைகளை கலைந்து இந்த வேதாந்த அர்த்தத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணம் பிரம்மான்ற அர்த்தத்துக்கு ஸ்மிருதி விரோதமும் கிடையாது. சாங்கிய ஸ்மிருதி விரோதம் வருதுன்னா அது பிரமாணம் கிடையாது. தவிர மற்ற அநேக ஸ்மிருதிகள் பன்வாதி அநேக ஸ்மிருதிகளில் இந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டால் பிரம்மம் அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்குன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே இப்போ ஸ்மிருதி நியாய விரோதம் வருது அப்படின்னு விலக்ஷணத்துவாதிகரணத்தில் கேட்டால் சாங்கியாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜகத்து அப்படின்றது சேதனா மிஸ்ரமா, அதனால் துக்க மிஸ்ரமாக தோஷாஸ்பதமாக இருக்குது. பகவான் நீங்கள் சொல்கிற அர்த்தம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவன் பகவானை ஒத்துண்டு கேட்கல, நீ சொல்கிற அர்த்தம் இது பொருந்தாது அதுக்காக மட்டும் சொல்கிறான். அதனால் அவன் சேதனா விலக்ஷணனாக சேதனாத்மகமாக ஜகத்து காணப்படுறது, அவனோ சேதனா விலக்ஷணம். சுகதுக்க ரூபமாக ஜகத்து காணப்படுறது, அவனோ நிரதிசய ஆனந்தயுக்தன் உங்களுடைய வேதாந்தம் சொல்கிறது. இதுகள் ஜடபதார்த்தங்களாக இருக்குது. பகவான் ஸ்வயம் பிரகாசன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி பல பேதங்கள். இது துக்க மிஸ்ரமாக இருக்குது, ஆனந்தேகதானனா பகவான் இருக்கான்னு சொல்கிறேன். எல்லா விதத்துலேயும் பல விதத்தில் வேறுபாடு இருக்கிறச்ச காரண குணங்கள்லாம் காரியத்தில் வருமே. இப்போ காரியத்தில் இவ்வளோ தோஷங்கள் இருக்கிறச்சே அப்போ பகவான் காரணம்னா அவனுக்குன்னு தோஷங்கள்லாம் வரும். அதனால் அவன் காரணமாக முடியாது, பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆக்ஷேபிக்கிறான். நியாய விரோதம் வருது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? சலக்ஷண பதார்த்தங்களுக்கு தானே காரிய காரணமாக வரும், விலக்ஷண பதார்த்தங்களுக்கு இப்படி வரும். இப்போ என்ன, மண்ணிலிருந்து துணி உண்டாகாது, அதுமாரி தந்து நூலிலிருந்து இது உண்டாகுமா, மிருத் கடம் உண்டாகுமா, இல்லை சுவர்ண கடம் உண்டாகுமா? உண்டாகாது. அந்த மாதிரி காரணம்
அப்படின்றது காரியத்துக்கு சலக்ஷணமான திரவியமாக இருக்கணும். இப்போ நீ பிரம்மம் காரணம்னு விலக்ஷணமான திரவியமாக படுத்து, ஜெகத்துக்கு அது விலக்ஷண திரவியம், அது எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு நியாய விரோதம் வருதா, வியாப்தியை கொண்டு ஆக்ஷேபிக்கிறாவ. அதனால் சலக்ஷணையோரேவ காரியகாரண பாவோ திருஷ்டா. அதனால் விலக்ஷணத்வாத்து பிரம்மணா ஜெகத் விலக்ஷணத்வாத்து ஜெகத் பிரதி காரணத்துவம் பிரம்மணா ந சம்பவதி, பிரம்மணோ ந சம்பவதி அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் வேதவியாசர் அப்படி இல்லை, நான் தூ திருஷ்டாந்த பாவாத்துன்னு வேதாந்த சூத்திரம். அப்படின்னா பல இடங்களில் அந்த மாரி நீ சொல்கிறாப்புல காரிய காரணங்களுக்குள்ள சாலக்ஷண்யம் இருக்கலாம், ஆனால் சில இடங்களில் மாறியும் இருக்குது. அப்படின்னா இதிலிருந்து கோமயாத் விருச்சிகோத்பத்தி, சாணி அப்படியே வச்சுருந்தா அதில் தேள் உண்டாகும். அதுக்கப்புறம் மக்ஷிகாத்து, இது தேன், அது அந்த தேனிலிருந்து புழுக்கள் உண்டாகும். ஆமாம், சில புழுக்கள் உண்டாகும். ஏன் ஜலத்திலேயே அப்படியே வச்சுருந்தா புழுக்கள் உண்டாருது. இங்கெல்லாம் எந்த சாலட்சணத்தையும் பார்க்க முடியாது. உண்டார பதார்த்தம் வேறு விதமான சரீரத்தோடு இருக்குது, வேறு அவயவங்கள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா காரண திரவியம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதனால் சலக்ஷணங்களுக்குள்ள காரியகாரணபாவம் இருக்கலாமே தவிர விலக்ஷணங்களுக்குள்ளே இருக்க முடியாதுன்றது இல்லை, அதுவும் இருக்குது. அந்த மாதிரி பிரம்ம விலக்ஷணம் தான், ஆனாலும் காரணமாக இருக்குது அப்படின்னு அந்த நியாய விரோதம் கிடையாது அப்படின்னு பரிகாரம் பண்ணார். இப்படி அடுத்தடுத்த அதிகரணங்களில் அங்கே நியாய விரோதங்கள் பலவாறாக பரிகாரம் பண்ணப்படுகின்றன முதல் பாதம் முழுவதும். அதுக்கு மேலே ரெண்டாவது பாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி சொமத ஸ்தாபனம் பண்ணிகிட்டே வந்துன்றார். ஏன்னா வேதாந்தங்களை கொண்டு விவரணம் பண்ணது, வேதாந்தங்களுக்கு சரியான அர்த்தம் சொல்லி தன் மதத்தை ஸ்தாபனம் பண்ணார் வேதவியாசர் முதல் அத்தியாயத்தில். ரெண்டாவது அத்தியாயம் வரைச்சே பரமதஸ்தர்கள் இந்த வேதாந்தார்த்தத்துக்கு மேலே பண்ணக்கூடிய தூஷணங்களுக்கு பரிகாரம் பண்ணார். அப்போ சொமத ரக்ஷணம், அது சொமத ரக்ஷணமாக போயிடுது. இதுக்கு மேலே இந்த ரக்ஷணம் இதோட நின்னா போகாது, நாம் பரமதத்தை தூஷணமும் பண்ணணும். அப்போ தான் அங்கே தான் தோஷம் இருக்குது, இங்கே தோஷம் இல்லை அப்படின்னு தெரிய வரும். வேதாந்தார்த்தத்தில் ஒரு ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் அது இன்னும் பிரதிஷ்டிதமாகலை அப்படின்றவாளுக்கு மற்ற மதங்களை கேட்கறச்சு அவளும் தான் சில பேர் இப்படி காரணம் சொல்கிறா அப்படின்னு ஒரு அஸ்ரத்த உண்டாகலாம். அஸ்ரத்தா மாபூத் இது ஏததர்த்தம் பரமதானி நிரஸ்யந்தே, பரமதங்கள்லாம் நிரசிக்கப்படுகின்றன எம்பெருமானார் காட்டுறார் வேதவியாசர். அதனால தான் அந்த பரமதங்கள் நிரசனம் பண்ணுறார். அதுக்காக எவனெல்லாம் அந்த தாங்களும் சொல்கிறது தகுதி உடையவன் உலகத்தில் பிரசித்தி பண்ணிருக்கானோ அவனெல்லாம் கண்டிக்கிறார். சாங்கியன், வைசேஷிகன், நையாயிகன், இவன் அந்த பௌத்தன், ஜைனன், சைவன் என்ன எல்லா மதங்களையும் கண்டித்து பகவானே சொன்ன மதம் பாஞ்சராத்திர மதம் அதுதான் சத்தியமானது அப்படின்னு அதில் ஸ்தாபனம் பண்ணார் ரெண்டாவது அத்தியாயத்தில். அதில் ஒவ்வொரு மதஸ்தர்களும் என்ன சொன்னாலோ அதெல்லாம் அங்கே விரிவாக இருந்த அர்த்தங்களை அங்கே வேதவியாசர் காட்டினது, ஸ்ரீபாஷ்யத்தில் விளக்கப்பட்ட அர்த்தங்களெல்லாம் மாமுனிகள் இங்கே காட்டுறார் தத்துவத்திரை வியாக்கியானத்தில். ஆர்ஹதர் ஆத்மாவை தேகபரிமாணன் என்றார்கள். ஆன சரீரத்தில் ஆன அளவுக்கு ஆத்மா இருக்கும், பூனை சரீரத்தில் பூனை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு, எறும்பு சரீரத்தில் எறும்பு அளவு இருக்கும் அப்படின்னு தேகத்தினுடைய அளவுக்கு ஆத்மா இருக்கான் அப்படின்னு ஜெயினர்கள் சொல்கிறார். அதுக்கு கண்டனம் சொல்கிறார். பாதேமே வேதனா இத்தியாதி பிரகாரேண ஆபாதச்சூடம் தேகத்தில் உண்டான துக்காதி அனுபவம் ஆத்மா தேகபரிமாணன் அல்லாத போது கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆகையால் ஆத்மா ஸ்வகர்மானுகுணமாக பரிகிரகிக்கும் கஜ பிபீலிகாதி சரீரங்களுக்கு அனுகூலமாக பரிணமித்து தத்த தேக பரிமாணனாக இருக்கும் என்றே அவர்கள் சொல்லுவது. அதை கண்டிக்கிறார். ஸ்ருதி விருத்தம் அப்படின்னு. அது ஸ்ருதி விருத்தம். ஏன்னா அங்கே என்ன ஸ்ருதியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அமிர்தாட்சரம் ஹரஹா அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ அமிர்தாட்சரம் ஹரஹா அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆத்மா நிர்விகாரன், அக்ஷரம்னு சொல்லிருக்கு. நீ தேக பரிமாணம்னா விகாரம் அடைந்தவனா ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, விகாரம் அடைந்தவனா ஆத்மா ஆனால் என்ன கெட்டு போச்சு? சுத்தியில் சொன்னால் சுத்திய அப்பிரமாணம். அவனுக்கு எனக்கு ஒன்றும் சுத்திய பிரமாணம் இல்லைன்னு வாவான் ஜெயினன். நீ ஒன்றை சுத்தி காட்டினா எனக்கு உன்னோட சுத்தி நீ காட்டுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பான்.
அதுக்காகத்தான் யுக்தியினால் அதை நன்னா சாதிக்கிறார். அப்போ ஸ்ருதி அதாவது யுக்தி எங்கே உபயோகப்படும் அப்படின்னு கேட்டாக்கா, பிரமாணத்திலேருந்து அர்த்தம் சித்திச்சு போயிடுத்து அப்படின்னால் சித்திக்கிறதுனா புதுசாக தெரிய வருது. அந்த தெரிய வந்த அர்த்தத்தில் மற்ற மதஸ்தர்கள் சந்தேகப்பட்டாலோ விபரீதமாக அதை போதித்தாலோ அந்த அர்த்தம் தப்புன்னு போதித்தாலோ அதை ஸ்தாபிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு ஞானம் தான் தர்க்கம். இப்போ நீ சொல்கிற மாதிரி இந்த ஆத்மாவானவன் தேகமாகிற அளவுக்கு இருக்கான் அப்படின்னாக்கா, இந்த தேகத்திலிருந்து உனக்கும் ஆத்மா நித்தியம், அவனும் ஆத்மா நித்தியம் தான் சொல்கிறான். அப்போ என்ன ஆகும்? பிறப்பு தான் பலதை எடுக்கிறான் ஒரு தேகத்திலிருந்து. அப்போ ஆன சரீரத்தில் இருக்கிற ஆத்மா அந்த அளவு பெரியவன்னு சொல்கிற. அடுத்தது இங்கே என்ன ஆகும்? அடுத்த தேகத்துக்கு போகிறான். அடுத்த தேகத்துக்கு போகிறச்ச அவன் எறும்பாக பிறக்கிறான் அப்படின்னா அவனோட அவயவங்கள்லாம் என்ன ஆகும்? எறும்புக்கு வெளியில் நீட்டுருக்கா அப்படி ஒன்றும் தெரியல. அதனால் எப்படி அவன் இது பண்ண முடியும்? அந்த தேகத்தை பரிகரிக்க முடியும். அதனால் பெரிய சரீரத்தில் இருக்கிறவன் சின்ன சரீரத்தை பரிகிரகிக்க முடியாது. சின்ன சரீரத்தில் இருக்கிறவன் பெரிய அளவுக்கு வளர முடியாது. ஏன்னா இவனுக்கு இவ்வளோதான் ஆத்மான்றதை இவ்வளோதான் எப்படி இது முடியும்? அதனால் ஆத்மாவானவன் நித்தியனாக இருக்கணும் அப்படின்னால் இப்போ என்னாகும்? ஆணையாக இருக்கிறவன் பூனையாக போனான்னா அவயவங்கள் வெட்டுப்பட்டால் அப்போ மத்தியம பரிமாணம் உள்ள வஸ்துக்கு இருக்கிற அதே தன்மை இருந்ததுன்னா இவனுக்கு நித்தியத்துவம் எப்படி வரும்? அவன் மதத்துலேயும் நித்தியம்தான் ஆத்மா. அதனால் நித்தியனாக இருக்கிற ஆத்மாவுக்கு இப்படி அடுத்த சரீரம் புகுறச்சே பரிமாணம் குறைஞ்சி போயிடுது அப்படின்னால் நித்தியத்துவம் இருக்காது. அந்த அவயவங்கள் போனது தானே உனக்கு. அதனால் நித்தியத்துவம் இல்லை, அனித்தியத்துவம் வந்து சேர்றது இப்படி என்ன யுக்திகளுக்கும் பாதம் வர்றது. அதனால் ஸ்ருதியில் இப்படி சொல்லிட்டதுனால அந்த ஸ்ருதிக்கு சாதகமான தர்க்கங்கள் இருக்கிறதுனால என்ன வராதுன்னா ஜெயின மதம் தப்பு அப்படின்னு. அதுக்கு மேலே ஆத்மாவானது ஞானத்துக்கு இருப்பிடம் அல்லன், அவன் ஞானமாகவே இருக்கான், ஞானம் மட்டுமாக தான் இருக்கான் அப்படின்றது பௌத்த மதம். அதை கண்டிக்கிறார். அப்போ என்ன வரணும்? லோகத்தில் அகம் ஞானம் என்று புத்தி வரணும், அதே மாதிரி விவகாரம் வரணும். அகம் ஞாத்தான்னு புத்தியும் வரக்கூடாது, விவகாரம் வரக்கூடாது. இதுதான் புத்தனுக்கும் கண்டனம், புத்த மதத்துக்கும் கண்டனம், அதேமாதிரி சாங்கர மதத்துக்கும் கண்டனம். இவர்களும் பிரச்சன்ன பௌத்தர்கள் தான். அதனால் அந்த பிரச்சன்ன பௌத்தர்களும் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஞானமே ஆத்மா, ஞாதா வல்லன் அப்படின்னு அவா சொல்கிறார். அதை எம்பெருமானார் அகமர்த்தோன சேதாத்மா பிரத்யக்தம் நாத்மனோ பவேத் அகம் புத்தியா பராகர்த்தாத் பிரத்யகர்த்தோஹி வித்யதே என்று சில காரிக்கைகளை எழுதி அவள் சொல்கிற வாதத்தை கண்டிக்கிறார். அகமர்த்தோ நச்சேதாத்மா, அகமர்த்தமானது ஆத்மாவாக இல்லை என்றால் அகமர்த்தோ நச்சேதாத்மா பிரத்யக்தம் நாத்மனோ பவேத், பிரத்யக்தம் ஆத்மாவுக்கு வராது. பிரத்யக்தம் என்பது என்னன்னு கேட்டால் தனக்கு தோற்றும் தன்மை. நான் 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 என்று அவனவன் தனக்கு தோற்றிகிட்டே இருக்கான். இப்போ அச்சேதனங்கள்லாம் தனக்கே தோற்ற மாட்டா, பிறருக்கு தோற்றும். அதனால் பராக்கு, தனக்கு தோற்றுறது பிரத்யக்கு. அப்போ ஆத்மாவுக்கு பிரத்யக்தம் இருக்குது, நீ ஒத்துக்கிற. அப்போது பிரத்யக்தம் அகமர்த்தத்துக்கு தான் வர முடியும். தவிர அனகமர்த்தமான ஞானத்து அதுவும் அகமர்த்தம் அல்லு, ஞானமும் அகமர்த்தம் அல்லு. அதுக்காக என்ன வராது? அதுக்கு பிரத்யக்தம் வராது. அதனால் பிரத்யக்தம் இருக்கிற வஸ்து இதை காட்டிலும் பின்னமாக தான் இருக்குது, ஞானத்தை காட்டிலும் பின்னமாக தான் இருக்குது. அதனால் ஞானாசிரியமான வஸ்துவுக்கு தான் அது அப்படின்னு அந்த யுக்திகளை காட்டி என்ன பண்ணுறா? அத்வைதிகளையும் கண்டிக்கிறார். அதான் இப்போ ஒரு இதுவே காட்டுறார். பிரலோகாச்சார் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி ஒரு விவகாரம் புத்தி ரெண்டும் வருது. என்னென்னா நான் ஞாதா என்று புத்தியும் வருது, விவகாரம் வருது. இப்போ ஞானம் மாத்திரம் ஆத்மாவாக இருந்தால் நான் ஞானம் அப்படின்னு புத்தி வரணும், அகம் ஞானம்னு புத்தி வரணும். தவிர அகம் ஜானாமின்னு புத்தி வருது, நமக்கு விவகாரம் அப்படியே வருது. அதனால வெறும் நான் அறிவு மட்டும்தான் அப்படின்னு எங்கேயும் வரல. அதான் இதம் அகமபி வேத்மி இது ஆத்மவித்யோர் விபேதே ஸ்புரதி எதி ததைக்கியம் பாஹ்யமப்யேகமஸ்து. இது ஸ்ரீரங்கராஸ்தவத்தில் உத்தர சதகத்தில் 10வது ஸ்லோகம் அது சொல்கிற. அதாவது அகம்
என்று தன்னை பற்றி புத்தி வருது, இதம் என்று புரோவர்த்தியான வஸ்துவை பற்றி புத்தி வருது. அப்படி நான் அறிகிறேன். இந்த பிரகாரம் ஆத்ம வித்தியோக, வித்தினா ஞானம், ஆத்மாவுக்கும் அந்த ஞானத்துக்கும் விபேதே அந்த விசேஷமான பேதமானது ஸ்புரதி இருக்கிற போது, பிரகாசிக்கிற போது, தது ஐக்கியம் அந்த ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் உண்டான ஐக்கியமானது நம்முடைய அனுபவத்துக்கும் விருத்தமாக அதுதான் சரின்னு உங்களால் அங்கீகரிக்கப்பட்டதே. ஆனால் அப்போ பாஹ்யமப்பி இதம் அது என்ன பண்ணோம், பாஹ்யமப்பி பாஹ்யமப்யேகமஸ்து. அப்போ ஞானமே நான் உனக்கு தோத்துறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஞானம்ன்றது பிரத்யக்தம் இல்லாத வஸ்து, நான் என்றவன் பிரத்யக்தம் உள்ள வஸ்து, அதுக்கே ஐக்கியம் இருக்குது அப்படின்னு உனக்கு தோத்துறது என்றால் அப்போ பிரத்யக்தம் இல்லாத கடபடாதி வஸ்துவே நான் கூட தோத்தலாமே. ஞானம் என்பது அச்சேதன பதார்த்தம், ஞான அச்சேதனமான ஆம், அதுக்கு ஒரு சைத்தன்யம் கிடையாது. ஆத்மாவுக்கு சைத்தன்யம் உண்டு, அவன்தான் சேத்தனனே தவிர ஞானம் அச்சேதன பதார்த்தம். அப்போ அச்சேதனமான ஞானத்தை சேத்தனனான நான் என்று கொண்டால் அப்படி ஆத்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீடானால் அப்போ அச்சேதனமான கடபடாதிகளும் நானும் கூட ஒன்றா ஆகட்டுமே, அது அது ஆறுதலை எப்படி நீ தடுக்க முடியும் அப்படின்னு கண்டனம் பண்ணியிருக்கார். அந்த யுக்தியை தான் இங்கே மாமுனிகள் காட்டுறார். அதனால் ஞானாத்மவாதிகள் இந்த பௌத்தர்கள் யோகாச்சாரன்ற மதஸ்தன் ஞானமே ஆத்மான்னு சொல்கிறவன், அதே வாதத்தை அத்வைதிகளும் பண்ணுறார். அதனால் இப்போ இது பரமத கண்டனம். பரமத கண்டனன்றது வேத பாக்கியர்களுக்கு கண்டனம். ஆனால் அதில் இந்த கண்டனம் இது குதிருஷ்டி கண்டனமும் பலிக்கிறது அங்கங்கே சில இடங்களில். அதனால் அதையும் எடுத்து காட்டுறார் மாமுனிகள். ஆஹா, இது எப்படி ஞாத்தான்னு தோத்தாமல் நான் அறிவு அப்படின்னு தோத்துறது கிடையாதுப்பா அப்படின்னு அந்த வேதாந்த அர்த்தத்தை பட்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் காட்டினதை இங்கே எடுத்து காட்டுறார். அதுக்கு மேலே இந்த ஜீவாத்மா ஞாத்தாவாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வரக்கூடிய தர்மங்கள் என்னென்னா ஞாத்திருத்துவ பலாயாத்தமாக, பலாயாத்தம்னா அதனுடைய காரணமாக கர்த்திருத்தம், அதை காரணமாக கொண்டு கர்த்திருத்தம் வரும், அடுத்து போக்திருத்தமும் வரும். இந்த கர்த்திருத்தம் அப்படின்றது என்னன்னா பிரேரணம் அப்படின்னு அர்த்தம். தேகேந்திரிய பிரேரணம் அப்படின்ற பிரேரணம்னா அவைகளை நியமிக்கை, தூண்டுகை அப்படின்னு அர்த்தம். இதில் சாங்கிய மதமானது கண்டிக்கப்படுறது. சாங்கியர்கள் என்ன சொல்கிறா, பிரகிருதி கர்த்திரி, அதுதான் சிலர் குணங்களுக்கே கர்த்திருவம் உள்ளது, ஆத்மாவுக்கு இல்லை என்றார்கள். இந்த இடத்துல அபாரமாக வியாக்கியானம் பண்ணி மாமுனிகள் இந்த அர்த்தங்களை நமக்கு காட்டி கொடுக்குறார். அதாவது இது சித் பிரகரணத்தில் 31வது சூர்ணிகை. அதுக்கு மணவாள மாமுனிகள் என்ன சொல்கிறாளோ அந்த வாக்கியங்களையே எடுத்து காட்டி, சாங்கியர்கள் சொல்லக்கூடிய வாக்கியத்தையே எடுத்து காட்டி அதுக்கு கண்டன சூத்திரத்தில் என்ன இருக்கோ அங்கே நன்னா அதை விவரணம் பண்ணி காட்டுறார். அதனால் அப்போது இவனுக்கு சாஸ்திரவசியத்தையும் போக்கியத்தையும் குலையும் அப்படின்னார். சேத்தனன் கர்த்தாவாக ஆகாத போது சாஸ்திரத்துக்கு வையஸ்தியம் பிறக்கும். அதை ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து காட்டுறார். சாஸ்திரபலம் பிரயோக்தரி, இது சாஸ்திரபலம் பிரயோக்தரி ஸ்ரீபாஷ்யத்தில் உதாரணம் எடுத்துக்கார். உண்மையில் அந்த சூத்திரம் பூர்வீமாம்சா சூத்திரம் அது. அதனால் ஆத்மாவானவன் கர்த்தாவாக இல்லாத போனால் என்னவாயிடும், பலம் ஆத்மாவுக்கு வராது. ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ ஏஜேத்தான்னு சாஸ்திரம் எவன் கர்த்தாவாக இருக்கானோ அவருக்கு தான் பலத்துக்காக செயல்படு அப்படின்னு சொல்கிறது. இப்போ பலபோக்தா யாரோ ஒருத்தன்னாக்கா, இப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ ஏஜேத்தா அப்படின்ற விதி அச்சேதனத்துக்கு விதி வருது. அந்த குணங்களுக்கு கர்த்திருத்தம்னா குணம்னு அவன் சப்தம் சொல்கிறானே, அது என்ன அர்த்தம்னா சத்வரஸ்தமோ மயமாக திரவியம், சத்வரஸ்தமஸ்ன்ற 3 திரவியங்களை தான் குணம்னு சொல்கிறான். குணங்களுக்கே கர்த்திருத்தம் உள்ளதுன்னு அவனுடைய பாஷையினால் அனுவாதம் பண்ணுறார் சூத்திரக்காரர் பிள்ளலோகாச்சார். அதனால் குணம்னு சொல்லப்படுறது எதுன்னு கேட்டால் பிரகிருதி தான். சத்வரஸ்தமாம்சி திரவியாணி அப்படின்னு தான் அவள் சொல்கிறா. காரியைக்க நிரூபணை விவேகானி அப்படின்னு அவள் சொல்கிறா. சாங்கிய
காரிக்கையில். அதனால் அந்த திரவியங்களுக்கு அது எல்லாம் வெறும் அச்சேதனம், அதுகளில் தான் கர்த்திருவம் இருக்குது. அவளுக்கு என்ன பிரமம்னு கேட்டால் கர்த்திருவம் அப்படின்னா கிரியாசிரயத்துவம்னு அர்த்தம் வச்சுனுட்டா. இப்போ தேகம் நடக்கிறது, கையால் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இதை நடக்கிறோம், அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம், இது பண்ணால் கண்ணால் பார்க்குறோம். அதாவது ஒரு தேக அவயவங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த தேக அவயவங்களில் தானே கர்த்திருவம் இருக்குது. கிரியா நடக்கிறது இல்லை, கிரியாசிரயத்துவம் தேகத்தில் தான் இருக்குது. அதுதான் தேகத்துக்கு தான் கர்த்திருவம் இருக்குது, போக்திருத்தம் மட்டும்தான் ஆத்மாவில் இருக்குது அப்படின்னு. அப்புறம் எப்படி சாஸ்திரம் இப்படி விதிக்கிறதுன்னு கேட்குற. தேகத்துக்கு கர்த்திருவம் இருந்ததுனால் பலபோக்தாவான ஆத்மாவை பார்த்து தானே என்ன பண்ண முடியும், விதிக்க முடியும். இப்போ தேகத்துக்கு விதிக்கிறதுன்னு யோசிப்போம், ஒரு நாளே இப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அது அறியற சாமர்த்தியம் தேகத்துக்கு இல்லை. குணங்களுக்கு ஜோதிஷ்டோம யாகமானது சொர்க்கத்துக்கு சாதனம் தெரிஞ்சுட்டு தான் அனுஷ்டிக்க முடியும். விதிக்கிறதுன்னா விதானம் நாம என்னன்னா, விதானம் நாம அஜ்ஞாத ஞாபன பூர்வக பிரவர்த்தனம், அதுதான் விதானம் பேர். விதிஹி விதானம் எல்லாம் ஒன்று தான். அதனால் ஒரு அர்த்தத்தை, தெரியாத அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது முன்னாக அந்த அர்த்தத்தை செய், அந்த கிரியையை செய் அப்படின்னு பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம்தான் விதிஹின்னு பேர். அப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதா அப்படின்னாச்சே, சொர்க்கத்துக்கு ஜோதிஷ்டோம யாகமானது சாதனம் என்று அறிவித்து அதை நீ செய் என்று பிரவர்த்தனமும் பண்ணுறது, நம்மளை தூண்டவும் செய்கிறது. இப்போ இந்த வாக்கியத்தை தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவன் யாரோ அவருக்கு தான் விதிக்க முடியும். இந்த வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே சாமர்த்தியம் ரஜஸ்தம சத்வரச குணங்களுக்கு கிடையாது. அப்போ வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க சாமர்த்தியமே இல்லைன்னா அதால் எப்படி செய்ய முடியும்? அதனால் சாஸ்திர விதானம்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு. சாஸ்திர விதானம் வீணு இல்லைன்னு சாங்கிய மதத்திலே இது கொண்டிருக்கா, அதை ஒத்துன்ட்ருக்காவா. அதனால தான் இந்த கண்டனத்தை எடுத்து காட்ட முடியுது, இப்படி காண்டனம் பண்ண முடியுது அவளை. அதனால சாஸ்திர விதானங்கள்லாம் இது இல்லையே, அது நிரர்த்தகம் இல்லையே, சார்த்தகம் தானே. சார்த்தகமாக இருக்கணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், யார் யோக்கியனோ அவனை பார்த்து தான் என்ன பண்ண முடியும், விதிக்க முடியும். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டவைகள் விதானம்னு ஒன்று இருக்கு. விதானம்னா என்ன அர்த்தம்னா அஜ்ஞாத ஞாபன பூர்வக பிரவர்த்தனம், அதுதான் விதானம் அல்லது விதி. நமக்கு ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேதா அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னாக்க, சொர்க்கத்துக்கு ஜோதிஷ்டோமயாகமானது சாதனம் அப்படின்னு தெரிவித்து அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த வாக்கியமானது விதி அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சைத்தன்யம் உள்ளவனுக்கு தான் முடியுமே தவிர மற்றவர்களுக்கு முடியாது, அதாவது அச்சேதனத்துக்கு முடியாது. அதனால் இது என்ன பண்ணுறது, அவனுக்கு தான் அதனால் கர்த்திருவமானது அச்சேதனத்துக்கிட்ட இருந்ததுன்னா ஜீவாத்மாவை பார்த்து விதிக்க முடியாது அப்படின்னு அதைத்தான் காட்டுறார் மாமனிகள் இந்த இடத்துல. சாஸ்திர பலம் பிரயோக்தரி, சாஸ்திர பலமானது அது கர்த்தாவாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பலம் வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த கர்த்திருவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், கிரியாசிரயத்துவம் அது இருக்க தானே இருக்கும் அப்படின்னா, கிரியாசிரயத்துவம் கர்த்திருவம் இல்லை. அதனால தான் இங்கே நன்னா விளக்கி காட்டுற. கர்த்திருவத்தை பற்றி என்னன்னு தெரிந்து கொள்ளாதனால்தான் தேகத்துக்கு தான் கர்த்திருவம், பிரகிருதி கர்த்திரி, புஷ்கர போக்தா ஜீவாத்மா, இது கர்த்திரியா பிரகிருதி இருக்குது, இவன் போக்தாவாக இருக்கான் அப்படின்னு பிரிச்சுட்டான். அப்படி கிடையாது. யார் போக்தாவோ அவனே தான் கர்த்தா, பிரகிருதி கர்த்தா கிடையாது, கர்த்திரி கிடையாது அப்படின்றார். அதுக்கு அழகாக சொல்கிறார் என்னென்னா, கர்த்திருவம் எதனால ஜீவாத்மாவுக்கு அப்படின்னா, கர்த்திருவத்தினுடைய சுபாவம் என்னன்னா உனக்கு தெரியல. கர்த்திருவம்னா கிரியாசேத்திரம் வச்சுட்டு இருக்கேன், கிரியாசேத்திரம் இல்லை. இந்த கிரியை எங்கே இருக்கோ, எந்த தேகேந்திரியங்கள் இருக்கோ அதை பிரேரணம் பண்ணுற சுபாவம் தான் கர்த்திருவம். அப்போ கிரியாசிரய பதார்த்த பிரேரணம் அதுதான் கர்த்திருவமே தவிர கிரியாசிரயா ந கர்த்தா, கிரியாசிரயமாக இருக்கிறது கர்த்தான்னு. அப்போ கிரியாசிரயமாக தேகம் இருக்கலாம், அதை பிரேரணம் பண்ணாத அதால் என்ன பண்ண முடியாது, கிரியையே நடத்த முடியாது அதால்.
அதனால் கிரியைக்கு தூண்டுறவன் யார் உள்ளே இருந்துட்டு. இப்போது அச்சேதன பதார்த்தங்கள் எங்கே வச்சுருக்கோமோ அது அப்படியே இருக்கும். அந்த புஸ்தகத்தை நம்ம எடுக்கணும்னு நினச்சா கையால் எடுக்கிறோம், அந்த கையும் செயல்படாது. உள்ளேருந்து பிரேரணம் பண்ணால் தான் அது எடுக்கும், அந்த கை இது பண்ணாது. பிரேரணம் பண்ணாத வரலாம். இப்போ வேறொருத்தர் பிரேரணம் பண்ணுறா, நீ எடு எடு எடுன்ற, அந்த குழந்தை அப்படியே உட்காந்து இருக்கு, கவனிக்கவே மாட்டேன்றது. ஏன்னா அந்த உடம்பில் இருக்கிற ஆத்மா அதை தூண்டினாலோடைய அந்த காரியத்தை இது செய்யாது. வெளியிலேருந்து தூண்டி பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன தெரியுது, பிரேரணம் பண்ணுறவன் அந்தந்த தேகத்தில் இருக்கிற ஆரோ ஒருத்தன். அதனால இந்த ஆத்மா தான் அந்த பிரேரணத்தை பண்ணுறான், அவன் தான் கர்த்தா. அதனால் அப்போ பலமும் அவனுக்கு தான் வரும் அப்படின்னு இப்படி அந்த கர்த்திருவத்தை நன்னா விளக்கி காட்டுறார் மாமுனிகள். அப்போ கர்த்திருவம் அப்படின்றது தேகேந்திரிய பிரேரணம் அப்படின்னு சொல்கிறார். அதனால நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த பிரகிருதி கர்த்தாவன்னு அப்படின்னு கர்த்தாவல் அல்லது அப்படின்னு சொல்லி இந்த சாங்கிய மத கண்டனம் நமக்கு பலிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கர்த்திருவமானது ஈஸ்வராதீனம் அப்படின்றது பெரிய வேதாந்தார்த்தம். கர்த்திருவம் ஈஸ்வராதீனம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நாம் அதில் எவ்வளவு அர்த்தங்கள் ஆச்சாரியால் எவ்வளோ அர்த்தங்களை காட்டியிருக்காளோ அதையெல்லாம் நன்னா விளக்கி காட்டுறார் இந்த இடத்துல தத்துவத்திரைய வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள். இப்போ கர்த்திருவமானது கர்த்தா சாஸ்திரார்த்தவத்துவா அதையும் காட்டுறார், ஈஸ்வராதீனம்ன்றதையும் காட்டுறார். இந்த ஜீவாத்மா தான் கர்த்தா, அது இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அவன் சுதந்திர கர்த்தாவல்லன், ஈஸ்வரனுக்கு பரதந்திரனான கர்த்தா அப்படின்னார். அப்போ ஆக்ஷேபங்கள்லாம் வருது. இப்போ ஜீவாத்மா கர்த்தாவாக இருக்கான் வாஸ்தவம், ஆனால் சுதந்திர கர்த்தா இல்லை அப்படின்னா இது எப்படி அவன் பராதீன கர்த்தான்னா, இப்போ ஜீவன் பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள்லாம் பரமாத்மாவுக்கு போகணுமே தவிர, ஏன்னா அவன் தானே தூண்டுறான், பகவான் தூண்டுறதுனால தான் ஜீவன் கர்த்தாவாரான்னு அர்த்தம். பராதீன கர்த்தா அப்படின்னாக்கா அப்புறம் புண்ணிய பாபங்கள் எப்படி ஜீவனுக்கு வர முடியும், பரமாத்மாவுக்கு தானே போகணும் அப்படின்னு ஆட்சேபம் வருது. அப்போது அதான் வேதாந்தத்தில் சொல்லிருக்கு பராத்து தச்சுர்த்தேகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு உடனே ஜீவாத்மாவுக்கு கர்த்திருவம் சுதந்திரமாக இல்லைனால் எப்படி இவன் பலத்தை அனுபவிக்கிறது பொருந்தும், சுகதுக்கங்களை புண்ணியபாவ பலங்களான சுகங்களை இவன் எப்படி அனுபவிக்கிறது பொருந்துன்னு ஆட்சேபம் வருது. அதுக்கு வேதவியாசரே கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விகித பிரதிஷித்த அவையர்த்தியாதிபியா என்ன ஒரு சூத்திரத்தில் பதில் சொல்லியிருக்கார். அந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தை மணவாளமுனிகள் இந்த இடத்துல அத்தியுதமாக நமக்கு பண்ணி காட்டுறார். இந்த கிருத அதாவது சாஸ்திரங்களுக்கெல்லாம் வையர்ச்சம் வருமே, ஈஸ்வராதீனமாக கர்த்திருவம் போயிட்டா யாரை விதிக்கணும், சுதந்திரனை பார்த்து தான் விதிக்க முடியும், தவிர பரதந்திரனை பார்த்து விதிக்க முடியாது. பகவானுக்குன்னு விதிகளில் வரணும். யஜ்யம் குரு, தானம் குரு, தபக்குரு, சத்தியம் பத, தர்மம் சர, எல்லா விதியும் நமக்குன்னா இருக்குது, பகவானுக்கு ஒரு விதியும் காணுமே. இது எப்படி பொருந்தும், பகவானுக்கு அதீனமாக ஜீவனுக்கு கர்த்திருவம் இருந்தா அப்படின்னு கேட்டால், அப்போ விதிக்கு வையர்த்தியம் வராமல் இருக்கணும். அப்படின்னால் ஜீவனுக்கு எப்படி கர்த்திருவம் வருது அப்படின்னா, ஈஸ்வரனாலே கொடுக்கப்பட்டு இந்த கர்த்திருவ சக்தி கொடுக்கப்பட்டு அவனுக்கு கர்த்திருவம் வந்திருக்கு. அவன் கொடுத்த பிறகு அந்த செயல்படுற போது பிரதம பிரவருத்தியில் ஜீவனுக்கு சுவாதந்திரியம் இருக்குது. தித்தியாதி பிரவருத்திகளில் எம்பெருமானுடைய அனுமதிக்கு அதீனமாக கர்த்திருவம் தொடர்றது அப்படின்னு அந்த பேதத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் காட்டின அர்த்தத்தை மாமுனிகள் நன்னா திருஷ்டாந்த பூர்வகமாக விளக்கி காட்டுற. இப்போது ஒரு ராஜா இருக்கான், அவன் அமாத்தியனுக்கு, அமாத்தியன்னா மந்திரி, அவனுக்கு சுவாதந்திரியத்தை வழங்குறான். அப்போ அந்த சுவாதந்திரியம் என்பது அவனுக்கு ராஜாவாலே கொடுக்கப்பட்டு வந்ததே ஒழிய, வேணும்னா ராஜா மாற்றி விடலாம், நீ இந்த பதவியிலே இருக்காதே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிடலாம். அவனுக்கு சுவாதந்திரியம் கொடுத்து விட்டால் ராஜாவுக்கு தெரியாமலேன்னா தப்பான காரியம் இல்லை, இவன் நிறைய உத்தரவுகள் போடுறான், காரியங்கள் பண்ணுறான், என்னால் எல்லாம் ராஜாவுக்கு அனுகுணமாகவே அந்த ராஜ்யம் எப்படி நடக்கணுமோ அதுக்கு அனுகுணமாகவே பண்ணுறான்னு கூட, ஓ இப்படி பண்ணியா சந்தோஷம் அப்படின்னு இப்போ ராஜாவே பாராட்டும்படியாக இருக்குது அப்படின்னா தெரிய வருதே பின்னால் தான் வருது அப்படின்னா கூட இப்போ என்ன அர்த்தம், ராஜாவினால் கொடுக்கப்பட்ட சுவாதந்திரியத்தால் செயல்படுறானே ஒழிய அவனுக்கு என்ன கிடையாது, சுதந்திரமாக ராஜாவுடைய சம்மதி இல்லாமல் இயங்குகிற அதிகாரம் ஒரு அமாத்தியனுக்கே கிடையாது. அப்போ மந்திரியினுடைய சுவாதந்திரியம்ன்றது
ராஜாவுக்கு அதீனமாக இருக்குது. அந்த மாதிரி ஈஸ்வரன் இவனுக்கு சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கான். அதுக்கு அதீனமாக இந்த ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியமானது வந்திருக்கு அப்படின்றத நன்னா விளக்கி காட்டுறார் அந்த பராயத்த அதிகரணத்தில். அதில் ஒரு வாக்கியமானது அங்கே இல்லாமல் இதில் ரச்சனானுபவத்திதிகரணம் என்ற இடத்துல ஒரு வாக்கியம் எம்பெருமானார் அருளி செய்த வாக்கியமானது இந்த கர்த்திருவ விஷயத்தில் நல்ல போதகமாக இருக்கக்கூடியது. வெதிரேக அனவஸ்திதேஷ்ச அனபேட்சத்வாத் அப்படின்ற இடத்துல சுவாமி எம்பெருமானார் ஒரு வாக்கியம் சாதிச்சிருக்கார். அந்த வாக்கியமானது நமக்கு நல்ல போதகம். இந்த கர்த்திருவத்தை ஈஸ்வராதீனம், அதே சமயத்தில் பரமாத்மாவுக்கு புண்ணிய பாவங்கள் போகணுன்ற அர்த்தம் வராது அப்படின்றத விளக்கி காட்டுறது. தமிழில் அழகாக நமக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டிருக்கார். அந்த மூல வாக்கியத்தை படிக்கிறேன். ச பகவான் புருஷோத்தமோ அவாப்தி சமஸ்த காமஹ சர்வஜ்ஞः சத்யசங்கல்பः சர்வேஸ்வரேஸ்வரः ஸ்வமாஹாத்ம்யானுகுணா லீலா பிரவருத்தः ஏதானி கர்மாணி சமீச்சீனானி ஏதானி அசமீச்சீனானி இதி கர்மத்வைவித்தியம் சம்விதாய ததுபாதான உச்சித தேகேந்திரியாதிகம் தன்னியமனசக்திஞ்ச சர்வேஷாம் க்ஷேத்ரஜ்ஞானாம் சாமான்யேன பிரதிஷ்ய ஸ்வசாசன அவபோதிசாஸ்திரம் ச பிரதர்ஷ்ய ததுபசம்ஹாரார்த்தம் ச அந்தராத்மதயா அனுப்பிரவிஷ்ய அனுமந்திரதயா ச நியச்சம் திஷ்டதி. க்ஷேத்ரஜ்ஞாஸ்து ததாஹிதசக்தயः தத்பிரதிஷ்டகரணகலேவராதிகாः ததாதாராश्च ஸ்வயமேவ ஸ்வேச்சானுகுண்யேன புண்ணியாபுண்யரூபே கர்மணி உபாதததே. அதுக்கு மேலே ததச்ச புண்ணியரூப கர்மகாரிடம் ஸ்வசாசன அனுவர்த்தினம் ஞாத்வா தர்மார்த்த காமமோக்ஷைர் வர்தயதே சாஸ்திர அதிவர்த்தினம் ச தத் விபரீத்தைர் யோஜயதி என்று எம்பெருமானார் அருளி செய்கிறார். அந்த பகவான் புருஷோத்தமன், அவாப்த சமஸ்தகாவன், எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவன், சர்வஜன், சர்வேஸ்வரன், சத்தியசங்கல்பன், தடையற்ற சங்கல்பமுடையவன், தன் மகாத்மியத்துக்கு அனுகுணமாக லீலையிலே பிரவருத்தனானவன். இவைகள்லாம் சமீச்சீனங்களான கர்மங்கள், இவைகள்லாம் அசமீச்சீன கர்மங்கள் என்று இரண்டு கர்மங்களாக வகுத்து அதை உபாதானம் அவைகளை செய்வதற்கு உச்சிதமான தேகம், இந்திரியம் முதலியவற்றை கொடுத்து தன் நியமன சக்திஞ்ச அவைகளை நியமிக்கிற சக்தியையும் சர்வேஷாம் க்ஷேத்ரஜானாம் சாமான்யேன பிரதிஷ்ய எல்லா க்ஷேத்திரஜர்களுக்கும் பொதுவாக கொடுத்து ஸ்வசாசன அவபோதி சாஸ்திரம் ச பிரதர்ஷ்ய தன்னுடைய கட்டளையை காட்டக்கூடிய சாஸ்திரத்தையும் இவனுக்கு பிரதர்சனம் பண்ணி காட்டி கொடுத்து தது உபசம்ஹாரார்த்தம் அதை செய்வதற்காக, அந்த சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்வதற்காக தது உபசம்ஹாரார்த்தம் ச அந்தராத்மதையா அனுப்பிரவிஷ்ய உள்ளே அந்தராத்மாவாக புகுந்து அனுமந்திரத்தையா நியச்சம் திஷ்டதி அனுமந்தாவாக நியமனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் தேனவினா திரணமப்பி நசரதி அப்படின்னா பகவானுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புல்லு கூட அசையாது. அது மாதிரி பகவானுடைய அனுமதி இல்லைன்னா ஜீவன் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. பகவான் அனுமதி பண்ணுறா இல்லையோ, அதனால பகவத் அதீனம்னு சாஸ்திரம் சொல்கிறதே ஒழிய பராத்து தச்சுருத்தேகே அப்படின்னு வேதவியாசருடைய சூத்திரம் இருக்குன்னா அந்த இதனால பகவான் அந்த அனுமதி பண்ணுறதுனால தான் ஒரு செயல் நடக்க வேண்டியிருக்கு. இப்போ ராஜா அமாத்தியனுக்கு சுவாதந்திரம் கொடுத்தா அமாத்தியன் பண்ணுற செயல் ஒவ்வொன்றும் அவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பகவானுக்கு அப்படி இல்லை. அந்தராத்மாவாக இருக்கிறதுனால உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி அப்படின்னு உடனேயே தெரியும். அப்படி தெரியறதுனால அவன் அதை விட்டு வச்சிருக்கான். அதனால இவனால் செயல்பட முடியுது. அனுமந்திரத்தையா நியச்சம் திஷ்டதி அனுமந்தாவாக இருந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கிறான் பகவான். க்ஷேத்ரஜாஸ்து க்ஷேத்ரஜர்களோ என்றால் ததாகித சக்தியா அவனிடத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை உடையவர்களாய் தத் பிரதிஷ்ட கரண கலேவராதிகாக அவனாலே கொடுக்கப்பட்ட ஷரீரம் இந்திரியம் இவற்றை உடையவர்களாய் தத் ஆதாராச்ச அவனை ஆதாரமாக கொண்டவர்களாய் ஸ்வயமேவ தாங்களே ஸ்வேச்சானுகுண்யேன தங்கள் இச்சைக்கு அனுகுணமாக புண்ணியா புண்ணிய ரூபே கர்மணி உபாததே புண்ணியம் அப்புண்ணியம் என்ற கர்மங்களை செய்கிறார்கள். அதனால் சாஸ்திரங்கள்லாம் பிரயோஜன உடையவைகள் ஆகின்றன. இப்போ ஜீவனை பார்த்து தான் விதிக்கின்றன. அப்போது பகவானாலே கொடுக்கப்பட்ட சுவாதந்திரம் இருக்கோ இல்லையோ, அதனால் இவனால் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு நல்ல காரியங்களை செய்ய முடியும் தான் சாஸ்திரங்கள் இவனை பார்த்து விதிக்கின்றன. பகவானாலே கொடுக்கப்பட்டதுனால பகவத் அதீனமாயும் இவனுடைய கர்த்தத்துவம் இருக்குது. ரெண்டுமே பொருந்தும். சாஸ்திர விதானமும் பொருந்தும், பகவத் அதீனத்துவமும் பொருந்தும் அப்படின்னு அழகாக எம்பெருமானார் விளக்கி காட்டுனதை இங்கே மாமுனிகள் தமிழில் தத்துவத்திரை வியாக்கியானத்தில் நன்றாக விளக்கி காட்டுறார். இப்படி மாமுனிகள் எவ்வளோ வேதாந்தார்த்தங்களை சாதிச்சிருக்காருன்னா ஏகதேசம் கூட அனுபவிக்கலை. கொஞ்சம் தான் நம்ம புத்தி கெட்டுறது, அவ்வளவுதான். அதனால் அடியேன் அந்த அளவு சொல்லி
மாமுனிகளுடைய வைபவத்தை நம்மாலே பூர்ணமாக சொல்ல முடியாது. அதாவது மதிக்ஷயான் இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே ந அந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாத் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்துன்னு ஒரு வச்சனம். ஆகாசத்தில் இடம் இல்லை அப்படின்னாலே அம்பு போட முடியல சொல்ல முடியாது, இடம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தன்னுடைய அம்பரா துணியில் அம்பு தீதி போயிடுத்து, தன் உடம்புல சக்தி போயிடுத்து, அதனால் அவன் நிவர்த்தனாகிறான். அதனால் இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே, இஷு அம்பு தீந்து போயிட்டதுனால நிவர்த்தமாறான். நான் அந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாத்து, ஆகாசத்தில் இடம் இல்லைன்றனால இல்லை. அது மாதிரி மதிக்ஷயான் நிவர்த்தந்தே, நம்ம புத்தி இவ்வளோதான் எட்டுறது மாமுனிகள் திருவாக்க குறித்து, அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் விஷயம் அடி தெரியல. அதனால் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நான் கோவிந்த குணக்ஷயாத்து, எம்பெருமான்ட்ட குணம் தீர்ந்து போயிடுத்து, நான் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்றதுனால நிவர்த்தமாக முடியாதுதான். அது மாதிரி மாமுனிகள் திருவாக்கினுடைய வைபவமெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டேன்னு ஒத்தனாலையும் சொல்ல முடியாது. அதனால் அப்படி மாமுனிகளுடைய வைபவத்தை நாம் வெறுமனை ஸ்மரித்து நாம் வாழ வேணும். இவ் அர்த்தங்களையெல்லாம் அடியனுக்கு சாதித்த வேலுக்குடி வரதாச்சார் சுவாமி அவர் திருவடிகளில் பிரணாமத்தை சமர்ப்பித்து கொண்டு அடியன் வார்த்தையை முடிவு செய்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.